அன்பற்கடியனுடைய பணியாவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரை பெறா மன்னம் அமுதத்தன்கடனே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல மாதுரு பாதம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகி ஞானப்பெருங்கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மேகலாலே வணங்கி மகிழ்ந்து அந்த பெருமக்களாகி நாயன்மாருடைய திருவடிகளையும் அடிநாயேனை இச்சென்னரில் ஆற்றுப்படுத்திய அருக்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மேகலாலே வணங்கி வருகின்றிருக்கின்ற அடியாருடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உயிர்த்தாக்கி கொண்டு நம்முடைய சித்தாந்த சிந்தனையை சிந்திக்கும் முகத்தானாக நாம் நேற்றைய வகுப்பில் 10ஆம் நூற்பாவை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த நூற்பா நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்று சொல்லும் பொழுது அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மல மாயை தன்னோடு வல்வினை என்பது நூற்பா. நூற்பாவின் பொருள் என்ன என்று சொல்லும்போது பாச சயம் பண்ணுதல் உணர்த்துதல் முதலீற்று. ஆன்மா பாச நீக்கம் எவ்வாறு பெற வேண்டும் என்பதை இந்த பகுதியில் எடுத்து சொல்லுகிறார். அப்போ உயிருக்குரிய ஆன்ம லாபம் என்பது பாச நீக்கமும் சிவப்பேரும் ஆன்மாவுக்குரிய லாபம் என்று சொல்வது. அதில் இங்கே நீக்கம் சொல்லப்படும் பாச நீக்கத்தை 10ஆம் நூற்பாவிலும் சிவப்பேற்றினை 11ஆம் நூற்பாவிலும் ஆசிரியர் அருள் செய்ய போகிறார். அந்த வகையில் நாம் இந்த பாசம் நீங்கணும்னா எப்படி இருக்கணும், எவ்வாறு நம்முடைய சாதனை அமைய வேண்டும். ஏன்னா 8ஆம் நூற்பாவில் குருநாதன் சாதனம் என்கிற 5 எழுத்தை கையில் கொடுத்துட்டார். நம்ம சாதிக்கக்கூடிய அதிகாரி நமக்கு எது சாதனம் என்று சொன்னால் 5 எழுத்து மந்திரம்தான் சாதனமாக இருப்பது. அந்த சாதனத்தை கொண்டு சாதிக்கின்ற பொழுது எவ்வாறு சாதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது தான் எல்லா செயலும் அவனால தான் நடைபெறுகிறது, என்னால் எதுவும் நடைபெறவில்லை என்று உயிர் தன் நிலையில தன்னை முழுமையாக அவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது. அதில் முதல் கூறாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆசிரிய பெருந்தகை மெய்கண்ட தேவநாயனார் முதல் கூறில் சொல்லும் பொழுது சொன்னார், இந்த இறைவன் உன்னிடத்தில் நிற்கும் பொழுது தன்னை காட்டிக்கொள்ளாது அவன் நம்மை முன்னிலைப்படுத்தி கொண்டு தன்னை பின் நிறுத்தி இருக்கிறான். இப்படி அவன் உன்னிடத்தில் நிற்பது போல நீ அவனிடத்தில் நில் என்று சொன்னார். அதான் முதல் கூறு படிக்கும்போது ஈண்டு பரமேஸ்வரன் இவ் ஆன்மாவாய் என்ற முறைமையாம் அவனிடத்து ஏகனாகி நிற்க என்றது என்பது மேற்கோளாக பார்த்தோம். பிறகு ஏது படிக்கும் பொழுது அவ்வாறு நிற்கவே யான் எனது என்னும் செருக்கு அற்று அவனது சீபாதத்தை அவனுடைய திருவடி தாமரைகளை சீபாதம் என்று குறித்திருக்கிறார். அந்த திருவடி தாமரைகளை சென்று சேரும் என்று இங்கு கொடுத்தார். இதற்கு மேற்கோள் சொல்ல வரும் பொழுது நான் அவன் என்று எண்ணினார்க்கு நாடும் உளம் உண்டாதல். அப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய இறைவனை நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன், நான் இப்பொழுது இறைவனை சிந்திக்கிறேன், நான் அவனை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று கருதுகிற பொழுது நான் இருக்கிறேன், என் உள்ளம் இருக்கிறது, அவன் இருக்கிறான் என்று 3 பொருளாக இருக்கிறது. இது திரிபுடி ஞானம் என்று சொல்வது. இப்படி 3ஆக நிற்கும் பொழுது உலகம் வசப்படலாம், இறைவன் வசப்பட மாட்டான். ஏன்னா அவன் அருளை அன்றி வசப்படுபவன் அல்ல.
உயிருக்கு அருள் எப்போது வசமாகும் அப்படின்னு கேட்டால், தன் முனைப்பை விட்டு நிற்கும் போது இறைவனுடைய திருவருள் உயிருக்கு வசப்படும். அப்போ யான் என்பதையும் எனது என்பதையும் விட்டு நிற்கும் பொழுது அவ்விடத்தில் திருவருள் வெளிப்படும். அந்த திருவருள் உயிர் கலக்கும் போது சிவத்தை காணும். சிவத்தை காணும் போது காணுகிறேன் என்ற நினைப்பில் காணாது. அவனை காண்போம், ஆனால் காணுகிறேன் என்ற நினைப்பில் நம்ம காண மாட்டோம். அதனால நமக்கு 9ஆம் திருமுறை இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, பாடுமாறு பாடே, காணுமாறு காணே, நுகருமாறு நுகரே என்று அந்த முதல் பதிகம் நம்முடைய ஒளிவளர் விளக்கே பதிகத்தில் 10 பாட்டில் 10 வகையாக சொல்லியிருப்பார். அப்போ நான் காணுமாறு காணேன்னு தான், நான் உன்னை காண வேண்டும் என்று நீ என்னுள்ளிருந்து காணணும். நான் உன்னை பாடணும்னு என்னுள்ளிருந்து நீ பாடணும். அப்போ நான் பாடலை, நீ பாட வைக்கிற, நான் பாடுறேன். நீ காண வைக்கிற, நான் காணுகிறேன். இதைத்தான் ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதார், அடக்கு வித்தால் ஆறு ஒருவர் அடங்காதார், ஓட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஓடாதார், உருகு வித்தால் ஆறு ஒருவர் உருகாதார், பாட்டு வித்தால் ஆறு ஒருவர் பாடாதார், பணி வித்தால் ஆறு ஒருவர் பணியாதார், காட்டு வித்தால் ஆறு ஒருவர் காணாதார், காண்பார் ஆர் கண்ணுதலாய் காட்டா காலை. கண்ணுதல் பெருமான் உனக்கு காட்டவில்லை என்றால் நீ எங்கு காணப்போகிறாய் அப்படின்னு கேட்கிறார். நான் காணுகிறேன், நான் காணுகிறேன் என்று சொன்னால் அவன் காட்ட நான் காணுகிறேன். ஆனால் காட்ட காணுகிறேன் என்கிற நினைப்பு காணுகிற எனக்கு இருப்பதில்லை. நானே காணுகிறேன் என்று தான் நான் நினைக்கிறேன். இதான் அங்கே இருக்கக்கூடிய நுட்பம். அதுதான் நிறைய அப்பர் பெருமான் அருடைய அந்த திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறை பாட்டை நினைவு வைத்துக் கொண்டீங்கன்னா 10ஆம் நூற்பாவுக்கு அப்படியே பொருந்தி இருக்கும். எனவே உயிர் தன்னால் ஒரு செயல் நடைபெறுகிறது என்று கருதுகிறது. அது மயக்கம். நம்மால் ஒரு செயலும் நடைபெறாது. இறைவன் தான் நமக்கு செயல்பாட்டுக்கு துணையாக நிற்கிறான். அவன் எப்படி செயல்பாட்டுக்கு துணையாக நிற்கிறான்? போற்றி பகருடை, நெஞ்சு விடு தூது போன்ற நூலை படிக்கும்போது பார்த்துக்கிறோம். உயிர் மூலாதாரத்தில் தங்கி கிடக்கிறது. அந்த உயிரை தட்டி எழுப்பி அவன் தான் கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு வந்து புருவமத்தில் அமர்வித்து ஆட்சி நடத்து அப்படின்னு சொன்னோன்னே நாம் 5 அமைச்சர்களோடு சேர்ந்து உலகம் என்கிற இந்த விடயத்தை அவன் துணையாக நுகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அவன் கீழே இருக்கிற நம்மளை மேலே கூட்டிகிட்டு வரலன்னா கீழேயே இருந்திருப்போம். மேலே உயிர் வந்திருக்காது. மேலே கொண்டு வந்து ஆட்சி பீடத்தில் உட்கார வைப்பது மட்டுமில்லை, காணும் போதும் கூட நிற்கிறான், பேசும்போதும் கூட நிற்கிறான். நான் எந்த நுகர்ச்சிகளுக்கு உரியவனாக ஆகிறேனோ அந்த நுகர்ச்சியை என் கூடவே இருந்து அவனும் நுகர்கிறான். ஆனால் நுகர்ச்சியின் பயனை எனக்கு கொடுத்து விட்டு தான் சும்மா நிற்கிறான். இப்படி எல்லா விடைய நுகர்ச்சிக்கும் கூடவே இருந்து கொண்டு நுகர்கின்ற அந்த பரம்பொருள் தனக்கென்று எதுவுமே வேண்டாம் என்று நிற்கிறது. அந்த பயன் முழுக்க எனக்கே கொடுத்து நிற்கிறது. அப்படி கொடுத்து நிற்கக்கூடிய நிலையில இந்த உயிர் தான் கண்டதாக, தானே பார்த்ததாக, தானே செய்ததாக தன்னை கருதி நிற்பது என்பது உயிருக்கான மயக்கம் என்பதுதான் சாத்திரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப இந்த முதல் கூறில் நான் என்னுக்குள் அவனை காணுகிறேன் என்று சொன்னால் நான் என்று ஒன்று இருக்கிறது, என் உள்ளம் ஒன்று இருக்கிறது, காணுகிற பொருள் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அவனை காண இயலாது. எப்படி காணணும்? நான் என்ற ஒன்று இல்லாத போது காணலாம். எனவே தான் என ஒன்று இன்றியே தான் அதுவாய் அவன் நம் வயப்பட்டு நின்று அவனே ஆக நிற்கக்கூடிய நிலையில நான் என ஒன்று நான்பது இல்லாது போகிற பொழுது தன் திருவடியே தனக்கு இல்லமாக கொடுத்து, ஆக நம் திருவடியே நமக்கு இல்லமாக கொடுத்து அருள் செய்பவன் இறை என்பதைத்தான் இந்த பாடலை நமக்கு அறிவுறுத்தினார் வெண்பாவில். எனவே என்று தானே என்றும் அவரை தன் அடி வைத்து ஒன்று தானாம் இறை என்று இந்த மேற்கோள் எடுத்து காட்டினார். இதைத்தான் திருவள்ளுவர் பெருந்தகை யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு மிக்க உலகம் புகுந்தார். நீங்கள் வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கில் பார்த்தீங்கன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்தில் வைக்கப்படுனர். நீங்கள் அறநெறியில் சொல்லப்பட்ட ஒழுகலாறுகளை நீங்கள் பின்பற்றி வந்தால் உங்களுக்கு வானுலகத்தில் இடம் இருக்கிறது. அந்த வானுலகம் என்று சொல்லும் பொழுது அது எல்லா வகையான பதவிகளும் இருக்கு. இந்திரன் முதலாக வெவ்வேறு வகையான பொறுப்புகள் இருக்கின்றன.
அதுக்கான பதவியில் இருந்து அந்த வானுலக பயனை நுகரலாம். அது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தான். சரி, அதையும் கடந்து முனைப்பின்றி வாழ்ந்தால் இறைவனோடு வைத்து எண்ணப்படும். எனவே யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு மிக்க உலகம் புகுனர். அப்ப வானோர் உலகத்தை சொல்லுகிற வள்ளுவ பெருந்தகைதான் வானோர்க்கு மிக்க உலகம் ஒன்று இருக்கிறது என்று அறிவுறுத்தி இருக்கிறார். அந்த இடத்துக்கு போகணும்னா செருக்கற்று இருந்தால் தான் போகலாம் அப்படின்னு அறம் சொல்லுகிற நூல் சொல்லுகிறது. பக்தி இருக்கிற நூல் சொல்லல, அறநூல் சொல்லுகிறது. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு மிக்க உலகம் புகும். அப்ப வானோர் உலகம் வேறு, வானோர்க்கு மிக்கு இருக்கிற உலகம் வேறு என்பதை நாம் கருத்தில் வைத்துக் கொள்ளணும். எனவே அங்க இருக்கிறவங்க மீண்டு வரமாட்டாங்க. அதைத்தான் மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாக பக்தி செய் அடியரை பரம்பர துய்ப்பவன் என்று அறிவுறுத்தினார். இதையே திருவள்ளுவர் பெருந்தகை கற்று ஈண்டு மெய்ப்பொருள் தலைப்பற்றால் மட்டும் ஈண்டு வாரா நெறினார். ஆக மெய்ப்பொருளை தலைப்படுபவர்கள் திரும்பி வரமாட்டாங்கன்னார். ஆக பிறவி பெருங்கடல் நீந்துவர்னு சொன்னவர் தான் திரும்பி வரமாட்டாங்கன்னு சொன்னார். யாரு நீந்துவா? பிறவி கடல் கிடந்து தடுமாறுகிறவர்கள் திரும்ப 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 உழந்து கொண்டே இருப்பாங்க. பக்குவப்பட்டவர்கள் அந்த ஞான நூலினை ஞானாசிரியனிடத்துல கேட்கும் பொழுது அந்த உணர்வை பெற்றவர்கள் அங்க கற்று என்பதற்கு அனுபவமுடைய தேசிகரிடத்துல கேட்டுன்னு பொருள். நீங்க கற்று என்ற சொல்லுக்கு பரிமேலழகருடைய உரை குறிப்பெடுத்து பார்த்தீங்கன்னா நூல்களை படித்துன்னு கொடுத்துருக்க மாட்டார். அனுபவம் உடைய தேசிகனிடத்து கேட்டுன்னு பொருள். கற்று என்பதற்கு கேட்டு என்று பொருள். நாமெல்லாம் கற்றுனா நினைச்சுக்குவோம் நாமளே புத்தகம் எடுத்து படிப்பது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோம். இல்லை, தேசிகனிடத்து கேட்டல். ஏன் கேட்டல் தான் சிந்தனைக்குரியதாகும், சிந்திப்பது தான் தெளிவை தரும், தெளிவு தான் ஞான நிட்டைக்கு வரும். அதனால 8ஆம் நூப்பா கேட்டல் ஆயிற்று, 9ஆம் நூப்பா சிந்தித்தல் ஆயிற்று, இந்த 10ஆம் நூப்பா சிந்தித்த வழி தெளிவு. ஆக எதை சிந்திக்க முற்படுகிறோமோ அதன் வழி தெளிவு என்பது 10ஆம் நூப்பால். இப்போ நம்ம தெளிவை நோக்கி நகர்கிறோம். நம்ம அறிவுக்குள்ள நடக்குதோ இல்லையோ புத்தகத்துல நகரோம். நம்ம தெளிவை நோக்கி நம்ம நகர்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல் கூறுல நான் என்று என் உள்ள ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது நான் இருக்கிறேன், என் உள்ளம் இருக்கிறது, நாடுகிற பொருள் இருக்கிறது. அதைத்தான் அற்று போகிற பொழுது அங்கு சிவம் விளங்கி நிற்கிறது, அங்க ஒரு இன்பம் இருக்கிறது. அப்படி இருப்பவருக்கு தன் திருவடியே இடமாக இறைவன் கொடுக்கிறான் என்பதுதான் இந்த முதல் கூறுல ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். இனி 2ஆம் கூறு நாம பார்க்கலாம். உங்க புத்தகத்துல பக்கம் 161 2ஆம் கூறு அப்படி கொடுத்திருக்காங்க, அதை பாருங்க. மேற்கோள்: இனி இறை பணி வழுவாது நிற்க என்றது. இறைபணி நிற்க அப்படின்னு சொன்னாரே, அப்படின்னா என்னன்னு? இறைபணியில் சலியாது நிற்க வேண்டும். இறைபணி வழுவாது நிற்க அப்படின்னாரு. அப்ப அந்த வழுவாது நிற்றலுக்கு உரை சொல்ல வரும்போது சலியாது நிற்றல் அப்படின்னாரு. நிற்றலாவது சலியாது நிலைபெறுதல் என்பார், வழுவாது நிற்க என்றார் என்பது சிவஞான முனிவருடைய உரையில் அமைய பெற்றது. எனவே சலியாது நிற்றல் அப்படிங்கிறது. இந்த சலியாது நிற்றல் அப்படின்னா உயிருக்கு அந்த சலிப்பு என்பது இயல்பாக ஏற்படும். நமக்கு உயிரினுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா சலிப்புக்குரியதாக நிற்கும். எப்ப சலிப்பு வரும் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நாம் ஒன்றை எதிர்நோக்கி நிற்கிறோம், அதற்கான கூறு அமையாத போது ஒரு சலிப்பு வரும். நம்ம ஒன்று பாராட்டுவாங்கன்னு நினைச்சோம், பாராட்டாமையே விட்டுட்டாங்களே, சரி அவங்கெல்லாம் அப்படித்தான் போல இருக்குது அப்படின்னு ஒரு சலிப்பு வரும். இப்படி ஒரு எப்போ நீங்கள் எதிர்பார்ப்புக்குரிய வகையில் ஒரு வேலையை செய்யறமோ, நீங்கள் எதிர்பார்த்த வகையில் அவங்க அதுக்கு ஒரு இது கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னா சரி, நம்ம ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, பார்த்தியா கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னு மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, நாளைக்கு இதை விட இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு நாளைக்கு தோணும். அதை சொல்லவே இல்லை, தொட்டே காட்டலை அப்படின்னு பார்த்தியாயா கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம சொல்லாமே விட்டுட்டாங்களே, சரி நான் இப்படித்தான் பேசாமல் நாளில் நாமளும் எல்லாரும் மாதிரி வந்து
கம்முன்னு வந்து எல்லாத்துக்கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிட்டா வேலை முடிஞ்சு போச்சா, நாம ஏன் முன்னாடி வருவானு, நாம ஏன் அதை போடுவானு, இழுத்துக்கிட்டு பண்ணுவானு, எத்தனை பண்ணாலும் இவங்க திரும்பி அதை சொல்லவாயா போகிறாங்க அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துடும். அப்போ இந்த உயிருக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு நடைபெறாத போது சலிப்பு. எதிர்பார்ப்பு நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? நீங்கள் நினச்ச மாதிரியே ஆகா இப்போ வகுப்பு தொடங்கிறது, இவரெல்லாம் வந்தார், இவரெல்லாம் முன்னாடி பண்ணார், அவர் எடுத்து வச்சார், அதை பண்ணார், இது பண்ணார், அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இப்படி நம்மளை பாராட்ட கூடுதலாக செய்ய தோணும். உங்களை தொட்டே காட்டலைன்னா ஏன் நம்ம செய்வானே அப்படின்னு விலகி நிற்போம். இதுதான் உயிருக்கான சிக்கல். நீங்கள் பாராட்டுறாங்கிறதுக்காக செய்யக்கூடாது. இது பணி, நமக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னைக்கு பண்ணுறோம், நாளைக்கு இந்த வாய்ப்பு இருக்குமா தெரியாது. இன்னைக்கு நமக்கு நேரம் இருக்கிறது, 10 நிமிடம் முன்னாடி வர வாய்ப்பு கிடைச்சது, வருவதுக்கு முன்னாடி சாமி எடுத்து வச்சோம், பூ எடுத்து வச்சோம், விளக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம். நாளைக்கு கிடைக்குமா எனக்கு தெரியாதியா. இன்னைக்கு சாமி கொடுத்துருக்கிறார், இந்த வாய்ப்பு சாமி எனக்கு கொடுத்துருக்கிறார், இது அவன் கொடுத்த வாய்ப்புன்னு கருதிட்டா எனக்கு நீங்கள் பாராட்டுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு அவசியம் இல்லாது. நீங்கள் பாராட்டினா அது எனக்கு இல்லை, அவருடைய கருணை. நீங்கள் தான் பாராட்டினா அவருக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு விட்டுடலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நான் செய்தேன் என்கிற. அப்போ எப்போது சலிப்பு வரும் அப்படின்னு கேட்டால் எதிர்பார்ப்பு இருக்கும்போது சலிப்பு வரும். நம்முடைய பெருமானை சொல்லும்போது அவன் சலிப்பறியா தன்மையன் என்று சொல்லப்பெறுகிறார். திருவாசகம் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும், வான்கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு மணிவாசகர் அங்கே பதிவு செய்கிறார். அவன் யாருன்னா சலிப்பறியா தன்மையன். ஒருவேளை சுவாமிக்கு சலிப்பு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 2026 வருஷமா நாம இந்த உலகத்தை தோற்றுவித்து நிறுத்தி இருத்தி எத்தனையோ சொல்லி பார்க்கலாம். ஒருத்தருமே தேவையில்லைன்னா இந்த உலகத்தை ஏண்டா படைப்பான, பேசாம நாம ரெஸ்ட் எடுத்துட்டு கம்முன்னு இருந்துக்கலாமே அப்படின்னு இறைவன் நினைச்சானா என்னத்துக்காக நினைக்கிறீங்க? ஒன்றுத்துக்குமே. அப்போ அவன் என்ன பண்ணான் பாரு, நீ தேர்னா இந்த பக்கம் வா, தேர்னா ஒரு சுற்றிட்டு வா, நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அவன் கருணையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். உணர்கிறவன் பிறவிச்சூழல் விட்டு வெளியே வரப்போறான், உணராம முடியாதவன் மீண்டும் சுத்திக்கிட்டு வரப்போறான். என்னைக்கு நீ உணர்கிறாயோ அன்னைக்கு வரைக்கும் அவன் பொறுமையா காத்திருக்கு. இதாங்க அவன்கிட்ட இருக்கிற பெருங்கருணை. அவன் கோவப்படுவதே இல்லை. 10 தடவை உண்ட 11வது வந்து என்ன பாரு அப்படி மிரட்டுவானா என்ன, வாப்பா நீ திரும்ப என் முடியல 11 அப்படின்றாரு. நம்ம திரும்பி சுத்தி வரக்குள்ள எப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு வரும்னு தெரியல. ஆனா அவன் எந்த நிலையிலும் நமக்கு உதவி செய்துக்கிட்டே இருக்கிறான். நீங்க சுத்தி வர்றதுனால அவன் தான் உதவி பண்ணி ஆகணும். திருவடி பேருக்கு வந்து இன்பத்தை துய்த்தால் அவன் தான் உதவணும். ஆக பக்குவம் நோக்கி அருள் செய்வதில்லை, அவன் சலிப்பதே இல்லை. நமக்கு அப்படி இருக்குமா என்ன? நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளாகட்டும், பெற்றோராகட்டும், வீட்டில் இருக்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு கட்டம் 2 கட்டம் 3 தடவை சொல்லுவோம். அதுக்கு மேலே நாம் சொன்னால் அவன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் இதுமாரி நான் திருத்திக்கலான்னு இருக்கேன், எது சொல்கிறத விட்டுடலான்னு இருக்கேன் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவோம் இல்லையா? அதை விட்டு போட்டு நான் சொல்கிறேன் அவன் கேட்கறதில்ல, நான் சொல்கிறேன் அவன் கேட்கல, திரும்பி 10 தடவை சொல்லுவோம். ஆனால் கேட்கறதுன்னு தெரியல, அப்புறம் ஏன் சொல்கிறேன் மாட்டுது. நீங்கள் ஒரு 10 தடவைக்கு மேலே சொன்னீங்கன்னா, ஏண்டா நான் சொன்னால் நீ கேட்க அதுதான் தெரியுது இல்லைம்மா, கேட்க சொல்லாத ஏன் திரும்பி சொல்கிற அப்படி கேள்வி கேட்டானா, அதான்டா என்ன பண்ணுறது, உன்னையெல்லாம் பெற்று வளர்த்து இதை வேற நீ வேற சொல்லி வேற காட்டுறேன், என் மண்டைக்கு தான் ஏற மாட்டேங்குது. நான் தான் போய் பதறிக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிருந்தா அப்படின்னு என்னமோ பண்ணி தோலை அப்படின்னு சொல்கிறதுக்கு என் நெஞ்சினமும் இல்லை, இடம் கொடுக்க மாட்டேங்குது. அதனால திரும்ப சொல்கிறேன். அது சலிப்போட சொல்கிறேன், கேட்க மாட்டேன்னு தெரியுதுடா என்னன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறமா இல்லையா? அப்போ அவன் பார்த்துக்கிறான், சாமி அவனை பார்த்துக்க அப்படின்ட்டு நான் பாட்டு ஃப்ரீ ஆகிக்க வேண்டியதானே? இல்லையே, நானும் தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு இதாயிருமோ அப்படியே இருக்குமோ அப்படின்னா பட்டு தெரிஞ்சுக்க போகிறான். சொல்லி தெரியலன்னா பட்டு தெரிஞ்சுக்க போகிறான். அவன் பாடுறது அப்படின்னு நம்ம அறிவை விட்டு வெளியே வருதான்னு கேட்டான். இல்லை நான் பட்ட கஷ்டம் என் பையன் விடக்கூடாதுல்ல, அதை பண்ணக்கூடாது இப்படின்னு நாம தானே போட்டு வலிய போய் சிக்கிறோம். அப்போ இது படுமனமே படு, நீ தானே நினைச்ச படு. ஆனால் இறைவனுடைய கருணை சலிப்பில்லாத கருணை. அவன் எப்போதும் சலிப்பதே இல்லை. எவ்வளோ பெரிய கருணை அவன் கொடுத்துருக்கீங்க. சும்மா ஜென்ரலாக சிந்திச்சு பாருங்க. இந்த உயிர்கள் திருத்தம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேதம்
ஆகமம் என்ற நூலை கொடுத்தான். கொடுத்தோடனே நிறைய பேர் கேட்டு திருந்திருப்பாங்க, சில பேருக்கு திருத்தம் இருந்திருக்காது. என்ன பண்ணாரு, ஏன்பா நீ திருந்தலை? இல்லை சாமி, நூல் மட்டும்தான் கொடுத்த, நூலுக்கான உரையெல்லாம் கொடுக்கல, அதனால நான் புரியல, அவ்வளோதானே இரு. அப்புறம் ஒரு நூலை தனிச்சுட்டு இந்த நூலுக்கு கொஞ்சம் உரை சொல்லிடுப்பா அப்படின்னா, சரி உரை வந்துருச்சு. இப்போ என்னப்பா பண்ணேன், படிச்சுட்டு இருக்கிறேன், இப்போ தான் உரை படிச்சுட்டு இருக்கிறேன். சில பேர் தேடிப்பான் இல்லையா, இன்னும் சில பேர் தேராமல் இருப்பான். என்னங்க, ஆமாம் சாமி உரை படித்தேன், ஒன்றும் புரிஞ்ச மாதிரி தெரியல, அப்படின்னா ஒரு கிளாஸே வைக்கிறேன், வா உட்காந்து படி கேளு அப்படின்னு. இப்போ தேறிட்டேன், இப்போ தான் படித்து கேட்டுட்டு இருக்கிறேன், மெல்ல தேரும் இரு அப்படின்னு. இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு என்னடா பண்ணட்டுன்னு கேட்பாரா இல்லை சாமி? நீ நூலை கொடுத்தேன், அப்புறம் உரை கொடுத்தேன், உரைக்கு ஒரு வகுப்பையும் கொடுத்தாச்சு, இனிமேல் என்னதான் பண்ணுறது சொல்லு அப்படின்னா. இரு சாமி, எனக்கு தோணல் பட்டா படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன், சாமி சரி பொறுமையாக படிச்சுட்டு பொறுமையாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளு. என்ன சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேட்குறேன், அது படித்தா தானே வரும், படிக்கலைங்க வரப்போகுது, அதனால படிப்பேன் சாமி, கொடுத்துட்டு இல்லை நீ உன் டியூட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நின்னீங்கன்னா என்ன சொல்ல முடியும்? போருமா சரி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவனா படிப்பான் அப்படின்னு அவன் நம்பிக்கையோடு இருக்க. நமக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையோ, அவருக்கு நம்பிக்கை இருக்குது, இவன் படிச்சிருவான், இவன் கேட்பான், ஒரு நாளைக்கு திருந்துவான் அப்படின்னு தன் கருணை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இதுதான் அவனுடைய இடம், அதுதான். எனவே அவன் சரியாது நிற்பது போல நீ இறை பணியில சரியாது நிற்ப. நீங்க எப்ப சலிப்பு வராமல் இருக்கு அப்படின்னா, பயனை எதிர்நோக்கி நின்னீங்கன்னா சலிச்சிடும், நிச்சயமாக சலிப்பு. அந்த பயனை எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு கிடந்துருவோம். நீங்க பாராட்டுவீங்களோ மாட்டீங்களோ, அது எனக்கு தேவையில்லையா, எனக்கு கொடுத்த கடமை திருவுருள் தந்து இருக்கிறது, அதை செய்து முடிச்சுட்டேன், நல்லா செய்திருக்கிறேன், அவ்வளோதான், எனக்கு அது கூட என்னுடைய வேலை நிறைவு அப்படின்னு இருக்கும்போது அங்கே லாபத்தை எதிர்நோக்காது இருத்தல் என்கிற ஒரு இடம் உண்டு. அந்த நிலை சிவம் நமக்கு தரும். அதனால தான் அங்கே சொன்னார், என் கடன் பணி செய்து கிடப்பதேனர், அதான் இங்கே சொல்றார். எனவே இனி இறைபணி வழுவாது நிற்க என்று சொல்லிட்டார். இனி மேற்கோளுக்கு அடுத்து ஏது சொல்றார் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்புங்க அதில் இருக்குது. எவ்வளோ தூரம் உங்களால் அதை உள்வாங்கி கொள்ள முடியுமோ வாங்கி கொள்ளுங்க. அந்த தொடர் பாருங்க. அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யான், ஆகவே அஞ்ஞான கன்மம் பிரவேசியா ஆகலான். அதாவது ஒரு செயல் என்பது அவனுடைய அருள், அவனுடைய கருணை இல்லைன்னா ஒரு செயல் நடைபெறாது. அது எந்த செயலாக வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கும் கருணை வேணுமாயா, அதுக்கும் கருணை வேணுமா அப்படிங்க கேள்வி கேட்டீங்கன்னா, எந்த செயலுக்கும் அவனுடைய கருணை இன்றியமையாதது. அதைத்தான் சொன்னாரு, அவன் அருளால் அல்லது அந்த ஒன்றையும் அப்படிங்கும்போது எதுவா இருந்தாலும் இதுதான் அதுதான் நீங்க நல்லது கெட்டது இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிற பார்வையெல்லாம் அது வேறையா இருக்கலாம். எந்த செயலாக இருந்தாலும் அவனுடைய துணை இல்லாமல் உயிரால எதையும் செய்ய இயலாது. அந்த எதையும் அப்படிங்கும் போது அவனை விடுத்து செய்கிற தகுதி உயிருக்கு எந்த காலத்தும், அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, உயிர் செயல்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த செயல்பாட்டுக்கு சிவத்தினுடைய உதவி இல்லாமல் அந்த செயல் நடக்காது. அது நீங்க நன்மைக்குரிய செயல் செய்தாலும் சரி தீமைக்குரிய செயலை செய்தாலும் சரி அவன் கூட நிற்பான், அவன் துணையா நிற்கணும். அவன் துணையா இருப்பது மட்டுமல்ல, உங்க செயலுக்கு அவன் கூடவே இருந்து துணையாக நின்றால் ஒழிய உங்களால செயல்பட முடியாது. அதான் சொன்னார், அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யான். ஆகவே அப்படி நீங்க அவன் அருளால தான் நடக்குதுங்கிற நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அஞ்ஞான கர்மம் உங்களுக்கு பக்கத்திலே வராதியான பிரவேசியா அப்படின்னு ஒரு வார்த்தை. இது வடமொழி சொல், நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். இது பொது இடம் அல்ல, இது அனுமதி பெறாமல் உடன் நுழையக்கூடாது அப்படின்னு சில நேரங்களில் பெயர் பலகை வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்நியர்கள் பிரவேசிக்க கூடாதுமா. இது வடமொழி சொல்லுதான், அனுமதியின்றி உள்ளே வராதீர்கள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது அன்றைய காலத்தில் இந்த சொல்ல பயன்படுத்தப்படும் பிரவேசியா
அப்படின்னு சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். பாருங்க, அந்த ஏதுவின் பொருள் பாருங்க. அவன் அருள் அல்லாமல் ஒன்றையும் செய்யாமையே இறைபணி ஆகும். பொதுவாகவே எந்த வேலையா இருந்தாலும் நமக்கு உயிருக்குள்ள அவன் இருந்தால் தான் நம்ம உயிருக்கு செயல்பாடு நடக்கும். அப்படி இருக்கும்போது அவன் எல்லா செயலுக்கு அவனே துணையாக நிற்கிறான் அப்படிங்கிறத உணரணும். அதை உணர்கிற பொழுது நீ செய்த செயலுக்கு அவன் கூட நிற்கிறான். அப்போ அவனை இன்றி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நீ எப்போது உணர்கிறாயோ அதுதான் இறைப்பணி. இறைப்பணினா என்னங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துக்கிற பாருங்க. அவன் அருளால் அல்லாமல் ஒன்றையும் செய்யாமையே இறைப்பணியாகும். இப்போ இறைப்பணி என்பதற்கு இது அவன் அருளால் நடைபெற்றது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் சமைப்பது இறைப்பணி தான். அவன் அருளால் தான் நான் தூங்குறேன்னு நினைச்சீங்கன்னா தூங்குறது இறைப்பணி தான். நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அவனால நினைச்சிட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற அத்தனை செயலும் இறைவனியாகவே கருதப்படும். அதை விடுத்து விட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் எப்போது கருதுகிறீர்களோ அது உங்கள் கணக்குக்குரிய செயலாகிறது. அதற்கான வினை நம் கணக்கில் எழுதப்படும். அதான் சொன்னார். அடுத்தது பாருங்க, அவன் செய்விக்க நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு எதனையும் செய்கிறவர். நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா இந்த செயல் இறைவன் என்னை இது செய்யுமாறு என்னுள் இருந்து செயல்படுத்துகிறான். எனவே என் செயலுக்கு நான் காரணம் அல்ல, என் இறை காரணம் என்று உணரும். இது நீங்கள் எல்லா இடத்துலையும் நினைக்கணும். இது சாமிக்கு மட்டும் இப்படி, அங்கே நான் இப்படி இல்லை, இங்கே நான் இப்படி இல்லை, அப்படி இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் பின் அவன் இருக்கிறான். அவன் இருந்து செயல்படுத்துகிறான், நாம செய்யணும். அப்போ நான் எழுந்தேன் அப்படின்னு சொன்னால் இறைவன் எழச் செய்தான், எழுந்தேன். அவன் என்னை பேச வச்சா நான் பேசினேன், என்னை பாட வச்சா நான் பாடினேன், என்னை சாப்பிட வச்சா நான் சாப்பிட்டேன். எந்த செயல் எல்லாத்துக்கும் அவன் பின் இருக்கிறான் என்பதை நீங்கள் உணரணும். எனக்கு உயிருக்கு தனித்து செயல்படுகிற தகுதி எந்த காலத்தும் இல்லை. மறந்துடக்கூடாது. உயிருக்கு செயல் என்பது 2 வகையான நடக்கும். ஒன்று மலச்சார்பு காரணமாக நடக்கும், அல்லது சிவச்சார்பு காரணமாக நடக்கும். நடப்பது திருவருள் செயல் நினைச்சு நீங்கள் பழகி வந்தால் அது சிவச்சார்புக்குரியதாக ஆயிடும். அதை விட்டுட்டு இது நான் செய்தேன் என்று நினைக்கும் போது அது மலச்சார்பாயிடும். எனவே ஒரு செயல் செய்வதற்கு திருவருள் சம்மதம் இல்லை என்றால் அது நிகழாது. அந்த திருவருள் சம்மதத்தில் நிகழ்வதை நீ ஏன் உன்னால செய்தின்னு நினைக்கிறேங்கிறார் சுவாமி. மெய்கண்டார் என்ன கேட்கிறாரு? அவனால எல்லாத்தையும் செய்து போட்டு, அவன் அருள் துணையினால செய்து போட்டு, நீ என்னங்கிற நான் செஞ்சேங்கிறியே, இது என்ன நியாயம்னு கேட்கிறார். எனவே அவன் கருணை இதை நிகழ்விக்கிறது, அவன் கருணை என்னை செயல்படுத்துகிறது என்று உணர்ந்து நீ ஒரு செயலை செய்தால் உனக்கு அஞ்ஞான கண்மம் பிரவேசியா. ஒருவேளை அப்படி இல்லைன்னா நிச்சயமாக உனக்கு அது தன்னுடைய வேலையை அது செய்யும். இதுதான் நமக்கு ஆசிரியர் உணர்த்தி இருக்கிற செய்தியை தான். அப்போ நீங்கள் திருமுறை படித்து பார்த்தீங்கன்னா, நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய், நான் ஏதும் அறியாதே நல்லனவும் தீயனவும் காட்டா என்ற ஆனைக்கால் தேவாரத்தில் அப்பர் சுவாமியுடைய வாக்கு இருக்கிறது. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் அப்படின்னு சாமி சார்ந்து நிற்கும் போது அப்படி ஒரு குறிப்பை நீங்கள் பார்க்கலாம். இப்படி எல்லா செயலும் அவனால் கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் மகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறு ஓர் பரிசு இங்கு ஒன்று இல்லை, மெய்மை உன்னை விரித்து உரைக்கல் தேரும் வகையன் சிவலோகா. திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. எல்லாமே நீயா இருக்கும்போது என்னுடைய வேலை என்னப்பா இருக்கு? நீ தான் இதை சொன்ன, நீ தான் செய்த, இருக்குது, நீ தான் எல்லாத்தையும் அவன்கிட்டே ஒப்படைச்சிட்டு இருக்கிற. நாம் அப்படி நான் தான் செஞ்சேன், நான் தான் பார்த்தேன், நான் தான் சொன்னேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மையே முன்னிலைப்படுத்துகிறோம். சிவத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அறிவுக்கு தெரிந்திருந்தாலும் ஆனால் செயல்படுகிற பொழுது இது நான் செய்தது என்ற உணர்வு நம்மை துன்பப்பட வைக்கிறது. மறந்துடாதீங்க. எப்போ அது நான் செய்தேன் என்ற எண்ணம் தலை தூக்குகிறதோ அப்பொழுது அதனுடைய விளைவு இன்பமோ துன்பமோ நமக்கு சாரும் என்பது தான் நம்முடைய மெய்கண்டார் நமக்கு அறிவுறுத்துகிறார். இதுக்கு அடுத்த பற்றி பாருங்க.
வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லார். வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்ற முறையில் திருவருள் வழியில் நின்றால் மாயாமலத்தின் வாசனையும் கண்ம மலத்தின் வாசனையும் தாக்கா. மாயாமலமும் தாக்காது, கண்மமலமும் உங்களை தாக்காதுனர். எனவே அஞ்ஞான கண்மம் என்பது உண்மை தொகையாயிற்று. மலம் இன்றாதல் என்பது மேற்கூறப்பட்டமையில் ஈண்டு அஞ்ஞானம் என்பது மாயையின் காரியமாகிய மயக்கத்தை என்பது பெற்றாம் அப்படின்னார். உடம்பு நசிக்கும் அளவும் அவை மாய்வன வன்மையின் அருமென்றாது பிரவேசியா என்றார் சிவஞான முனிவர். இங்கே ஒரு குறிப்பு என்னன்னா, உடம்பு உள்ள வரைக்கும் வினை இருக்கும். உடம்புக்கு வேலை முடிஞ்சதுன்னா வினைக்கு வேலை முடிஞ்சுன்னா, இந்த உடம்பும் வினையும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதுக்கு துவந்துவங்கள் என்று பெயர். கண்மமும் மாயையும் ஒரு சேரத்தான் வரும், ஒரு சேர போகும். நீங்கள் மறந்து கூட்டப்படும் போது ரெண்டு ஒரே நேரத்தில் தான் கூட்டப்படுகிறது. பிரிக்கப்படுகிற பொழுது ஒரு சேர பிரிக்கப்படும். நமக்கு வினை தீர்ந்து விட்டால் உடம்புக்கு வேலை முடிஞ்சு போச்சு. உடம்பு முடிஞ்சு போச்சுன்னா வினை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் இருக்கு. அப்போ உடம்பும் வினையும், இந்த உடம்பு மாயாகாரியம், வினையோ கண்மமலம். எனவே கண்மமும் மாயையும் ஒரு சேரத்தான் வரும், ஒரு சேரத்தான் அது போகும். அது தனித்தனியாக வந்து தனித்தனியாக போவதில்லை. ஆணவ மனம் அனாதிகாலம் தொட்டு நம்மோடவே இருப்பது. எனவே அஞ்ஞானத்தை நீக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டும் கூட்டப்படுகிறது. எனவே இந்த ரெண்டும் ஒரு சேரத்தான் வரும் என்பதனால இங்கே அஞ்ஞான கண்மம் என்று சொல்லப்பட்டது இந்த ரெண்டையும் தான் சொல்லியிருக்கிறார் என்பதற்கு சிவஞான முனிவருடைய வாக்கிலிருந்து ஆசிரியர் எடுத்து காட்டியது. எனவே மலம் இன்றாதல், அதாவது ஆணவ மலம் இன்றாதல் முதல் கூறுபாட்டில் கூறப்படுகிறது. நீ எடுத்துக்காட்டு வெண்பா எடுத்து காட்டுகிறார். இதில் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுகிற செய்தி நீங்கள் பார்க்கணும். இந்த ஏகனாகி நிற்றல் அப்படிங்கிற வகையில் இறைவனி நிற்றல் என்பதற்கு ஆசிரியர் 5 எடுத்துக்காட்டு வெண்பா காட்டுகிறார். அதில் முதல் வெண்பா என்ன அப்படிங்கிறத பாருங்க. உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் 162. நாம் அல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல, வழி நாம் அல்ல, நாமும் அரண் உடைமை ஆம் என்னில் எத்தனுவில் நின்றும் இறை பணியார்க்கு இல்லை வினை முச்சை வினையும் தருவான் முன். இந்த பாட்டில் அவர் சொல்லுகிற செய்தி பாருங்க, நமக்கு புரிகிற மாதிரி எளிமையா சொல்லிட்டார். அப்படி என்ன நமக்கு புரிகிற மாதிரி நம்ம கேட்டா, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய கருவிகள், இந்த உடம்பு நாம் அல்ல, இந்த கருவிகள் நாம் அல்ல. யாருக்கு சந்தேகம் இருக்க போறதில்லை. ஏன் 3ஆம் நூற்பாவிலேயே படிச்சுட்டோம். இந்திரியம் ஆன்மா அல்ல அப்படின்னு படிச்சாச்சு. அப்போ உடம்பு என்பது தேக ஆன்மவாதி, இந்திரிய ஆன்மவாதி வேறு, தேக ஆன்மவாதி வேறு. உடம்பே உயிர் என்று கருதுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்திரியம்தான் ஆன்மா என்று கருதுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கரணம் தான் ஆன்மா என்று கருதுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இதெல்லாம் அங்கேயே படித்து ஆராய்ச்சியில் அங்கெல்லாம் கடந்து வந்துட்டோம். எனவே இந்த உடம்பில் இருக்கிற கருவிகளோ அது புறக்கருவியா இருக்கலாம், அகக்கருவி ஆன்மான்னு நினைச்சா அந்த கரண ஆன்மவாதி, புறக்கருவி நினைச்சிங்கன்னா இந்திரிய ஆன்மவாதி. அப்போ இந்த கூட்டங்கள்லாம் தனித்தனியாக நிற்கிது. அப்போ இந்த உடம்பு என்பது நாம் அல்ல, அதான் சொன்னார், நாம் அல்ல இந்திரியம். அது உரை செய்யும் போது இந்திரியம் நாம் அல்ல. பாருங்க, அது முதல் அந்த உரைப்பகுதி கொடுக்க, இந்திரியம் நாம் அல்ல, நாம் சொல்ற நம் செயலுக்கு துணை புரிகின்ற ஐம்பொறிகள் முதலிய கருவிகள் மாயேயம் அல்லாமல் நாம் அல்ல. இது யாருக்கு சந்தேகமா இருக்குதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா திருப்பி 3ஆம் நூற்பாலிருந்து வரணும். அதனால யாருக்கு சந்தேகம் இருக்காது என்று நம்புவோமாக, அப்படிதான் வச்சுக்கலாம், இல்ல நம்புவோமாக அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ உடம்பு நாம் அல்ல, அது நம்ம ஏற்கனவே பல முறை படித்துதான். சரி, அப்ப இந்திரியம் நாம் அல்ல. சரி, நம் வழியின் அல்ல, இது நம்ம பேச்சு அது கேட்காது. அதுக்காக சந்தேகம் இருக்குதா?
இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு யாருக்கும் சாப்பாடு இல்லை, காலையிலேயே சாப்பிட்ருங்கன்னு சொன்னால் கேட்குமா? மத்தியானம் சாப்பாடு மத்தியானம் போடணும், அதுக்கு நீ காலையில் சேர்த்து சாப்பிட்டுருக்குங்கிற அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்போவே போட்டுனா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, மத்தியானம் தான் வேணும். இல்லைன்னா இரவு சேர்த்து சாப்பிட்டுக்கு உனக்கு மத்தியானம் சாப்பாடுன்னு கேட்குமா? என்ன கேட்க மாட்டேங்க. அப்போ அவை பிராட்டியார் வயிறை பற்றி பாடும்போது அப்படிதான் பாடுங்க. ஒரு வேளை சேர்த்தி சாப்பிட்னா கேட்க மாட்டேங்கிற, ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா கேட்க மாட்டேங்கிற, உன்னோடு கூடி வாழ்வு ரொம்ப அரிதுன்னாரு. அந்த மாதிரி இப்போ நாம் அப்படிதான் சிக்கி இருக்கிறோம். நம்மளுடைய கருவிகளும் அப்படித்தாங்க இருக்குது. நம்ம ஒரு ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகும் போது அந்த பழக்கத்தை விட முடியாமல் தடுமாறும். அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் நம்ம காணுகிற காட்சிகள் இருக்கலாம், கேட்கிற இசைகள் இருக்கலாம், அல்லது நம்முடைய செயல்பாடுகள் இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்றுக்கு முதல்ல பழகுவோம். அந்த பழக்கத்துக்கு அப்படியே நாட்பட அடிமையாயிட்டு அதை விட முடியாமல் கிடக்கும். சரி, அதை விடுன்னு சொன்னால் இன்னொரு பழக்கத்துக்கு அடிமையாகும். நீங்கள் சும்மா நான் புரிவதற்காக சொல்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த புகைப்பிடித்தல் அப்படின்னு பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் டாக்டர் சொல்லிட்டார், இதுக்கு மேலே பிடிச்சுன்னா நீ போயிட வேண்டியதான்னாரு. சரி, என்ன பண்ணுறேன்னே தெரியல, என்னடா பண்ண பார்த்தார். இந்த புகைப்பிடிக்கும் நினைப்பு வரும்போது ஒரு பாக்கு போகணும்னு நினச்சார். இப்போ என்னாச்சு, பாக்குக்கு அடிமையாகிட்டார். இப்போ புகை போயிடுச்சு, பாக்கு வந்துருச்சு. இந்த பாக்கை விட சொன்னீங்கன்னா இன்னொன்றுக்கு அடிமையாகும். இப்போ ஒன்றை விட்டு ஒன்றை பிடிச்சி, ஒன்றை விட்டு ஒன்றை பிடிச்சி, அட எதையும் பண்ணாமல் தான் என்ன இருந்தா டாக்டர், இதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியல டாக்டர், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற இடம் தான் இப்போ நிற்கிது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செயலை மடைமாற்றம் செய்யும்போது அவங்க தேர்வு செய்கிற ஒன்று வேறொன்றாக இருக்கிறது. அது இதை போல கொடுமையானதாக போயிடும். அப்படி இல்லாமல் நல்லதாக தேர்வு செய்யணும். அப்போ நீங்கள் அது மாறி வருவது. ஏன்னா உயிருக்கு மறந்துடக்கூடாதுங்க. விருப்பம் என்பது உயிரினுடைய இயல்பு. செயல் கிரியாசக்தி என்பது உயிருக்கான இயல்பு. அதுபோல ஞானம் அறிவு என்பது உயிருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய பொருள். எனவே இச்சை, கிரியை, ஞானம் இந்த மூணும் உயிருக்கு இயல்பாகவே இருக்கிற ஒன்று. நீங்க இயல்பா இருக்கிற ஒன்றை நீங்க அதை செய்யாதுன்னு சொன்னா நிச்சயமா முடியாது. நீங்க ஆசைப்படாம இருந்தா நம்மளால வாழ்க்கையில ஆசைப்படாம இருக்கவே முடியாது. நான் ஆசைப்பட்டே தீரணும். அப்ப என்ன பண்ணுது, இது மேல ஆசை அது மேல ஆசை மாறி மாறி வருது. போல பேசாம சிவபெருமான் மேல ஆசையை வச்சுட்டா வேலை முடிஞ்சு. அதுதான் மணிவாசன் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படின்னு ஆசைப்பத்துக்கு 10 பாட்டு சொல்லிட்டார். ஏன் நீங்க ஆசைப்படக்கூடாதுன்னா அது உயிரின் இயல்பாயிற்றே. உயிருக்கு செயற்கையா இருந்ததுன்னா நீக்கிடலாங்க. உயிருக்கு இயற்கை அது ஆசைப்படுதல். ஏன், அது இச்சா சக்தி. அப்போ உங்களால இச்சைப்படாமல் இருக்கவே முடியாது. அந்த இச்சையை உலகத்தின்பாலோ என் மீதோ அல்லது பொருள் மீதோ நான் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கும்போது திரும்ப திரும்ப இடர்படுறேன். அப்ப நான் என்ன பண்ணணும், அவன் மேல தூக்கி வச்சுட்டேன்னா இடர்படாமல் இருந்துக்கலாம். இதுதான் மடைமாற்றம். உங்களால ஆசைப்படாம நீங்க ஆசை அடக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அடங்காது, அடக்கவும் முடியாது. ஒருவேளை அடக்கலாம் நினைச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா எதை கொண்டு அடக்குறீங்களோ அது அடங்காது. மறந்துடாதீங்க. அதனால நம்முடைய பெருமக்களுடைய வாக்குல இதெல்லாம் விரிவாக கொடுத்திருக்கிறாங்க. எனவே ஆசை என்பது உயிரினுடைய இலக்கணம். அதுபோல கிரியாசக்தி என்பது நம்ம தான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ எதுவுமே செய்யாமல் இருந்தால் நம்மளால இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று செய்யணும், என்ன பண்ணலாம், சரி கோயிலை கூட்டுவோம், விளக்கேற்றுவோம், பாட்டு பாடுவோம், சாமி இறை சார்ந்து ஏதோ ஒரு செயல் செய்யலாமே அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுங்க என்னால். அப்படின்னு நீ உனக்கு செய்யாமல் இருக்க முடியாதுன்னா உன்னால் ஏதாவது ஒன்று செய், ஆக்கப்பூர்வமாக ஒரு பணியை செய் அப்படின்னு கையில் கொடுத்துட்டா வேலை. இப்போ எனக்கு பாட்டு கேட்காம இருக்க முடியாது, நான் ஏதாவது சினிமா பாட்டை கேட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா ஏன்னா மடைமாற்றம் பண்ணேன்னா தேவார பாட்டை போட்டு கேளு. நீ கேட்காம இருக்க முடியாதுன்னா தேவாரத்தை கேளு. தேவாரம் கொஞ்சம் போரடி திருவாசகம் கேளு. அப்போ நீ அப்படி 12 திருமுறை கேட்கறதுக்குள்ள காலம்புறம் போய் பேசாம உன்னால கேட்காம இருக்க முடியாது. உனக்கு பாட்டு வேணும், இந்த பாட்டை போட்டு கேளு. இது அப்போ நான் இங்கே நடக்கணும், எங்கே கோயிலுக்கு சுத்து என்ன கெட்டு போச்சு, நான் போய் அங்கே போய் சுத்துறேன், இங்கே போய் சுத்துறேன். அப்போ ஒரு செயலை உரிய வகையில் மாற்றம் செய்து கொள்ள முடியுமே அன்றி உயிருக்கு எது இயல்போ அது உயிரை விட்டு ஒருபோதும் போகாது. உயிருக்கு எது செயற்கையோ செயற்கையை நிச்சயமா மாற்றிக்க முடியும். ஏன், செயற்கை மாறுவதனால உயிருக்கு பாதிப்பு இல்லை. ஆனா உயிருக்கு இயல்பு எதுவோ அது மாறுமானால் உயிர் கெட்டுவிடும்.
உயிருக்கு இச்சையும் கிரியையும் ஞானமும் உயிருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அதை நீங்கள் மாற்றம் தான் பண்ணலாமே ஒழிய, மடைமாற்றம் பண்ணலாமே ஒழிய, அதை முற்றிலும் செயல்படாமல் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அது கேவலத்தில் அப்படி தான் கிடந்தது. ஆணவ மலத்தோடு சம்பந்தப்பட்டு கிடக்கும் போது இச்சையை இழந்து நின்றோம், கிரியையை இழந்து நின்றோம், அதுக்கப்புறம் ஞானத்தை இழந்து நின்றோம். இப்ப இறைவன் மாயாகாரியமான தத்துவ கருவிகளை நம்மோடு கூட்டியதுனால இச்சை கொஞ்சம் வெளிப்பட்டது, அப்புறம் கிரியை கொஞ்சோண்டு வெளிப்பட்டது, ஞானம் கொஞ்சோண்டு வெளிப்பட்டது. வெளிப்பட்டது என்னாச்சு? உடம்பு என்கிற கூட்டுல தான் அது வெளிப்பட்டது. வெளிப்பட்ட உடனே இந்த சார்புகள் நமக்கு இறை சார்பா மாறாம பாச சார்பா இருந்ததுனால உலகத்தின் மீது அறிவு போச்சு, உலகத்தின் மீது விருப்பம் போச்சு, உலகத்தின் மீது தான் என் செயல் இருந்தது. எனவே நான் அப்படியே உழந்து உழந்து பார்த்து உழம்போது ஒரு கட்டத்தில் இந்த மூணையும் உலகத்தின் பட்டதுனால தான் இந்த துன்பம் அல்லது என் மீது மாற்றிக்கொண்ட துன்பம் என்று நான் எப்போ உணர்கிறோனோ அப்ப இந்த மூனை மடைமாற்றம் செய்து அவனுக்குரியதாக ஆக்கணும். அவனுக்குரியதாக ஆக்கும் போது இங்கு இடர்பாடுகள் இல்லை. இதுதான் நமக்கு சித்தாந்தம் நமக்கு படிப்படியாக கற்றுக் கொடுக்கிறது. அப்ப நமக்கு அவனுடைய கருணை தான் நம்மை இயக்குகிறது. இந்த உடம்பு நம்ம பேச்சை கேட்டு இயங்கவில்லை என்பதை மறந்துடாது. அதான் சொல்றாரு, இந்திரியம் நாம் அல்ல. அடுத்தது நம் வழியின் அல்ல அவை. பாருங்க, நீங்க அந்த உரை அவசியம் பார்த்து கொள்ளுங்க. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம உடம்பு நம்ம பேச்சை கேட்குது. இல்லை, நாம் செஞ்சு வச்ச வினைக்கு தக்கதான் நம்ம உடம்பு செயல்படுது. நம்ம உடம்புக்கு ஒரு நோய் வருகிறது வினை வழியாக தான். ஒரு உடம்புக்கு ஒரு மகிழ்வு வருகிறது வினை வழியாகத்தான். நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அதுதான் சொல்றார், அவை செயல்படுவதும் முதல்வன் விரும்பியவாறு அல்லாமல் நாம் விரும்பியபடி அல்ல. இது புரியாதனால தான் இடர்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த உடம்பு நம்ம பேச்ச கேட்கும், இந்த உடம்பு நம்ம பேச்சு கேட்க நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்ம பேச்சு அது கேட்காது. நம்ம பேச்சு கேட்கக்கூடியதல்ல இந்த உடம்பு. ஏன்? அவன் ஆணை வழி இயக்குவது. அவன் எதை வச்சு நம்மளை இயக்குறான்? செஞ்ச வினையை வச்சு தான் இயக்குறான். நீ புண்ணியம் பண்ணியிருக்கிறியா, என்னென்ன பயனை நுகர்ந்துட்டு வா. நீ பாவம் பண்ணி என்னென்ன பயனை நுகர்ன்னு அவன் புண்ணிய பாவ கணக்கு வச்சுக்கிட்டு தான் கூத்தாட்டிட்டு இருக்கிறான் நம்மளை. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என்னது, நான் சொன்னா கேட்கும், இது என்னது, நான் சொன்னா கேட்குன்னு நினைச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒருபோதும் கருவிகள் நம் வசம் அல்ல. அவை நாம் கட்டுப்படுத்த இயலாது. அது கட்டுப்படுவதற்கு ஒரு பயிற்சி இருக்கிறதே அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அந்த பயிற்சியால் தரப்படுகிற நிலையில அவை கட்டுப்படுத்துகிற கருவி எதுவோ அது கட்டுப்படாம நிற்கும். இதுதான் அடிப்படையான ஒன்று. அதைத்தான் இங்க சொல்ல வர்றார். எனவே இந்த கருவிகள் இறைவன், அதாவது முதல்வன் ஆணை வழி செயல்படுவனவே அன்றி நம் விருப்பப்படி செயல்படுவன அல்ல. அதான், எனவே அவை செயல்படுவதும் முதல்வன் விரும்பியவாறு அல்லாமல் நம் விருப்பப்படி அல்ல. அப்ப ரெண்டு செய்தி சொல்லிட்டார். இந்திரியம் நாம் அல்ல, அவை நம் வழி அல்ல. அது முதல்ல இது நான் இல்லை ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்ப கை வலிக்குது என்னால் உணர முடிகிறது. இது நான் நினைக்கும் போது கூடுதலாக வலிக்குது. இது நான் இல்லையா, இந்த உடம்பு நான் அல்ல. இது உடம்புன்னா அது அப்படித்தான் இருக்கும். ஏன்? அது எலும்பு சதை தோல் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. இது தேயக்கூடியது, இது நோய்க்குரியது. உடம்புக்குரிய நோய்க்குரிய உடம்பு நோய் வராமல் என்னையா வரும், அதுதான் விடு அப்படின்னு அறிவால கொஞ்சம் விட்டு விலகி நின்னா வருதுங்க, வலிக்கத்தான் செய்து. என்னங்க பண்றது? உடம்பு இருக்க வரைக்கும், மூக்கு இருக்க வரைக்கும் சளி இருக்கத்தானே செய்யும். அது எங்க போயிட போகுது, நம்ம நிலை நம்மளை விட்டா போயிடும் அப்படின்னு உங்களால கடந்து போகும். அது எனக்கு மட்டும் ஏங்க இப்படி வருது? இப்பதான் தலைவலின்னு மாத்திரை சாப்பிட்டேன், அதுக்குள்ள வயிற்று வலி வந்துருச்சு, வயிற்று வலிக்கு மாத்திரை சாப்பிட்டேன், முதுகு வலி வந்துருச்சு, ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. என்னங்க பண்ணட்டுன்னு கேட்டா, ஆனால் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் உடம்புன்னு பேரு. ஒண்ணுமே வராமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் உடம்புன்னு பேர் இல்லை, அதுக்கு வேற பேர் தான் வைக்கிறது. அப்ப இது பிணி அப்படின்னு பேர். அப்ப உடம்பு என்பதற்கு இன்னொரு பேர் பிணின்னு பேர். பிணிக்கு இடமாக இருக்கக்கூடியது இந்த உடம்பு. பிணிக்குள் ஆக்கை என்று தேவாரம் சொல்லுகிறது. பிணிக்குள் ஆக்கை, பிணியை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கின்ற உடம்புன்னு பேர். எனவே நீங்க யாரா இருந்தாலும், நீங்க மிகச்சிறந்த யோகி ஒருத்தர் இருக்காரு, அவர் உடம்புக்கு பிணி வராமல் இருக்குமா என்ன?
மருத்துவருக்கு பிணி வராமல் இருக்குமா என்ன? அவரே டாக்டர் தான், அவருக்கு உடம்பு சரியில்லாம போகாதா என்ன? அவருக்கும் காய்ச்சல் வருது, அவருக்கும் தலைவலி வருது, அவருக்கும் வயிற்று வலி, நெஞ்சு வலியே வருது. யாருக்கு? நெஞ்சு டாக்டருக்கு. எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்தாரு. அவரே ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் போயிட்டாரு. ஏன் சார் அவருக்கு எல்லாத்தையும் பார்த்தாருங்க, அவர் பார்க்காம விட்டுட்டாரா? ஏன் பார்க்காம விட்டாரு? அவருக்கு தெரியல, இதை பண்ணாரு இதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு தெரியல. அவருக்கே நெஞ்சு. ஏன்? அது நம்ம கையில இல்லையா? அது அப்பதானே தெரியுது. அது வரைக்கும் அது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எனவே நீங்க என்னதான் நீங்க அதுக்காக நீங்க மருந்து சாப்பிடாதுன்னு நான் சொல்லலை. எது செய்தாலும் நம்ம இதை கட்டுப்படுத்தி விட முடியும் என்று கருதுவது அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நம்ம கட்டுப்பாட்டு இல்லாததை நான் கட்டுப்படுத்திடுவேன், நான் கட்டுப்படுத்திடுவேன்னா எப்படியா கட்டுப்படுத்த முடியும்? அது நம்ம அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இந்திரியங்கள் இறைவன் ஆணை வழி இயங்குவன. நாம நினைச்சுட்டோம் நம்ம சொல்ல வச்சது கேட்கும் அப்படின்னு. நம்ம வச்சது கேட்பது இல்லை, இல்லைங்களா? அதான் சொல்றாரு. எனவே நம் வழி நாம் அல்ல, பொறிகளின் வழி நுகரப்படும் நுகர்ச்சி பொருள்களும் மாயேயமே அல்லாமல் நாம் அல்ல. நான் இது சொன்ன மாதிரி தானுங்க. நம்ம உடம்பு, உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர், இந்த ரெண்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. உடம்பு, உயிர். இப்ப உயிர் என்ற பொருள் அறிவு பொருள், உடம்பு என்பது அறிவற்ற பொருள். சரி, சிவம் எத்தகையது? அவனும் அறிவு பொருள் தான். அவன் அறிவே வடிவமானவன், பேரறிவு. அறிவு சிற்றறிவு. இந்த உடம்பு அறிவில்லாதது. இப்ப நீங்க இயல்பு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உடம்பு அறிவற்றது, அடுத்தது உயிர் அறிவுடையது, சிவம் அறிவானது அப்படின்னு சொன்னா, இப்ப உயிர் என்கிற பொருள் அறிவு பொருள் அல்லவா? அப்ப இது எதனோடு சேரணும்? அறிவு பொருள் அறிவு பொருளோடு சேரணும். ஆனா இது என்ன பண்ணுது தெரியுங்களா? அறிவற்ற பொருளோட சேர்ந்துக்கிட்டு இந்த உலக நுகர்ச்சியை விரும்பி நிற்குதே ஒழிய அறிவா இருக்கிற அவனோடு நுகர்ந்து அவனை விரும்பி நிற்க மாட்டேங்குது. ஏன்? பழக்கம்தான். ஏன்? உடம்புக்குள்ளேயே இருந்து பழகிட்டோம். எனவே இப்ப எனக்கு எது மாதிரி இருக்குது? சிவபெருமான் லட்டு மாதிரி இல்லை, சாங்கிரி மாதிரி இல்லை. ஏன்? இதெல்லாம் இனிமையா இருக்குது, சிவ இனிமையா தெரியல. எனக்கு பழகலாம் தான் தெரியுதே ஒழிய அவன் நுகர்வுக்கிற நுகர்ச்சிக்கு என்னால் நினைக்கவே முடியாம தடுமாறி கொண்டிருக்கு. எனவே அறிவாயிருக்கிற உயிர் அறிவாகிய இறைவனை சேர்ந்து இன்பம் பெற வேண்டும் என்பதுதான் அடிப்படை. ஆனா இங்க மாறா என்ன பண்ணுது? அறிவா இருக்கக்கூடிய இந்த உயிர் அறிவற்று இருக்கக்கூடிய உடம்போடு கூடி உலக நுகர்ச்சியைத்தான் நுகர்கிறது. அப்ப இந்த உடம்பு அறிவற்றது, அறிவற்ற உடம்பின் வழி நுகர்கிற பொருள் என்னவா இருக்குது? மாயேயம் அப்படிங்கிற அறிவற்ற பொருள் தான். அப்ப அறிவு பொருள் அறிவற்ற பொருளோடு கூறி அறிவற்ற பொருள் தான் நுகர்ந்து கொண்டு இருக்கிறது. யாரு? நாம என்ன பண்ணணும்? அறிவா இருக்கிற நாம அருளோடு கூடி அறிவே வடிவான இறைவனை அல்லவா நுகரணும். அதனால சார்பு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல இன்னும் பார்த்தீங்கன்னா நாம் அமைத்திருக்கிற கூட்டணி சரியான கூட்டணி அல்ல. நாம எப்படி இருக்கிறோம்? நல்ல ஆள் தான், ஆனா தவறான இடத்துல கூட்டணி வச்சுட்டோம். என்ன ஒண்ணு? கூட்டணி தர்மத்தை பாதுகாப்புன்னு நினைச்சுக்கிட்டு இப்படியே வீணா போயிட்டு இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் அதோடு தானுங்க கூட்டிட்டோம். இத்தனை வருஷமா அது கூட தானுங்க வாழ்ந்துட்டேன், என் வயசுக்கு நான் அது கூட தான் இருக்கேன், அது எப்படிங்க விட்டுட்டு வரட்டும்? அட நல்ல கூட்டணியா இது, இங்க வாயான்னு கேட்டா நான் வரமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு உயிர் இங்கதானே நிக்குது. உடம்பை விட தயாரா நிக்கிறோமா என்ன? இல்லையே, உடம்போடு இருக்கணும். இதோட இருக்கிறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க, விடுறதுக்கு வழியிலான்னு சொல்லாதீங்க. அப்படின்னா உயிர் தவிக்குது. அப்ப உயிருக்கான அடிப்படை நீங்க சிந்தித்தீங்கன்னா கருவிகள் நாம் அல்ல, அது நம் வழி அல்ல, அவற்று வழி நுகரப்படுவனவும் இறை அன்பம் இல்லை, அது உலகிய நுகர்ச்சி தான். எனவே வழி நாம் அல்ல. எனவே பொறிகளோட வழியாக பெறுகிற நுகர்ச்சியும் அழுக்குதான், மாயேயம் என்கிற அதைத்தான் நம்ம நுகர்கிறோம். எனவே உடம்பு மாயேயம், உலகம் மாயேயம். இந்த உயிர் என்கிற பொருள் உடம்பென்ற பொருளோடு கூடி மாயேயமா இருக்கிற மாயையின் காரியமாகிய நுகர்ச்சியை நுகர்கிறது போல அருளாகிய இறை இன்பத்தை அது நுகரவில்லை. எனவே இந்த 3 சொல்லுல கொடுத்துருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. நீங்க எப்ப இதை விட்டு வெளியே வர்றது அப்படின்னு வழி கேட்டீங்கன்னா இதுதான் உபாயம். ஏன்னா இப்ப நம்ம இருக்கிற இடம் சாதித்தல் என்பதுல எப்படி சாதிக்க வேண்டும், எப்ப தெளிவு பெறணுங்கிற இடத்துல நிக்கிறோம். அப்ப நாம் அல்ல இந்திரியம், நம் வழியில் அல்ல, வழி நாம் அல்ல. அந்த மாயேயமாகிய உடம்பின் வழி நுகரப்படுகிற பொருள் அறிவு இல்லை, அறிவற்றது தான் நுகர்கிறோம். எனவே
பொறி வழியாக நுகர்ச்சிக்கு பார்க்கக்கூடிய பொருளும் மாயேயமே அல்லாமல் நாம் அல்ல. சரி, இப்போ 3 செய். 4வது செய் சொன்னாரு, நாமும், அது உண்மை கொடுத்தார், நாமும் அரண் உடைமை. எப்பவுமே நீங்க நல்ல ஒரு தாய்மான சாமியுடைய வாக்கின் வண்ணம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனை நோக்க உலகமும் உயிர்களும், உலகமும் உயிர்களும் ரெண்டுமே அவனுக்கு உடைமை பொருள் தான், அவனை நோக்க. ஆனா நாம என்ன சொல்லுவோம்னா, நமக்கு அறிவு இருப்பதுனால நாம் அவன் உடைமை பொருள் சொல்வதை விட நாம் அவனுக்கு அடிமைன்னு சொல்லுவோம். அப்ப அறிவு பொருள் இறைவனுக்கு அடிமை, அறிவற்ற பொருள் இறைவனுக்கு உடைமை. மறந்துடக்கூடாது. இறைவன் இடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உலகம் உயிர் 2 பொருள் அவனுக்கு முன்னாடி. உலகம் என்கிற பொருள் அவனுக்கு உடைமை, ஏன் அறிவற்றது. உயிர் என்ற பொருள் அடிமை. அப்ப உலகம் என்கிற பொருள் என்னைக்கும் இவன் தான் எனக்கு தலைவன் சொல்லாது. ஆனா உயிர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவன் தான் என் தலைவன் சொல்லும். நீ எப்ப அவனை தலைவன் என்று உணர்கிறாயோ அப்ப நீ அவன் அடிமை என்பதை உணர்ந்து கொள்ளும். அப்ப நீ தலைவன் நினைக்கிற வரைக்கும் அவன் உனக்கு தெரிய போறதில்லை. நீ எப்ப அவனுடைய அடிமை என்று உணர்கிறாயோ அப்போது தலைவனுடைய இன்பத்தை நீ பெற முடியும். அப்ப நமக்கு என்ன தோணணும்னா, நான் தலைவன் அல்ல, நான் அடிமை என்பதை உயிர் உணரும். நம்ம அறிவுக்குள்ள நான் இறைவனுடைய அடிமை, நான் இறைவனுடைய அடிமை என்ற நினைப்பு நம்மகிட்ட இருக்கணும். அது எப்போதும் இருக்கணும், எப்பவாது இருக்கணும் இல்லைங்க, எப்போதும் இருக்கணும். எப்போதும் அந்த நினைவு இருந்தால் அந்த அடிமைக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டியது ஆண்டானுடைய கடமையாகும். அதான் அவனுக்குரிய இலக்கம். தன் கீழே தன்னையே நம்பி நிற்கிறவனுக்கு வேண்டியதை செய்து வேண்டி கொடுக்க வேண்டிய கடப்பாடு அவனுடையதாகிறது. எனக்கு ஒரே ஒரு கடப்பாடு தான், எசமா பார்த்துக்குவாங்க அப்படின்னா நின்ற போதும். என்னால அப்படி நிற்க முடியல, எனக்கு வேணும் இல்லை விஷமா, இதை கொடுத்தா தானே பரவாயில்ல, அது அவன் நல்ல எஜமான இருக்கிறான், அவன் கீழே நிற்கிறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு அறிவு நிற்காம நான் போய் எனக்கு இதை கொடு அதை கொடு, இப்படி பார்க்கணும், எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும், இல்லை நான் பார்த்து நீ போடா அப்படின்னு சொல்றதுக்கா நான் என்னால் ஏற்றுக்கணும். நீங்கள் வேற செய்யாமல் விட்டுட்டா, நீங்கள் தராமல் விட்டுட்டா அப்படின்னு கேள்வியில் போய் நிற்கிறோமா இல்லையா? அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனைங்க. ஆக இன்னைக்கு அடிமை என்பதற்கும் எஜமானன் என்பதற்கும் வேறு வேறு வகையாக மாறி போச்சு. ஒரு காலத்தில் எஜமானன் அப்படின்னா இவன் என்னை பாதுகாப்பவன் என்று நம்பி அவனுக்கு சரணடைகிறோம் பார்த்தீங்களா? அப்போ சரணடைகிற பொழுது அடிமையாகிறோம். இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா எஜமானன் ஆகிறோம். அப்போ அந்த இடத்துல சிவன் தான் உயிருக்கான எஜமானன், நாம எஜமானன் அல்ல, நாம் அடிமை. நம்ம இருக்கிற உடம்பு உலகம் எல்லாம் இறைவனுக்கு உடைமை. எனவே அவனுடைய பொருள் இது. இந்த உலகம் யாருடையது? அவனுடையது. நீங்க நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்க, மாயை என்கிற பொருள் அவனுடையது. அந்த மாயங்கிற பொருளைத்தான் காரியப்படுத்தி தனு கருண போன போகமாக அவன் தான் வடிவமைப்பு செய்தான், உற்பத்தி பண்ணி வடிவமைப்பிச்சு நம்மளை கொண்டாந்து அந்த கூட்டுக்குள்ள கொண்டாந்து கொஞ்ச நாள் இருடான்னா உள்ள வந்து உட்கார்ந்து என்னதுங்கிறனா இந்த உடம்பு என்ற கூட்டுக்குள்ள நாம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எதுக்கு? இந்த வினை தீர்ற வரைக்கும் இருக்கு, தற்காலிகமா தங்கி இருக்கிற கூடு இது, அவ்வளவுதான். இதை விட்டு ஒரு நாள் பறந்து போக போறோம் இல்லைங்களா? அப்படி பறந்து போய் சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்திருக்கு. இது என்னது, இதுக்கு பட்டா போட்டு கொடுங்க, இது என்னதுதான், இது என்னதுதான் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே. இந்த உடம்பு என்னுடையது அல்ல, அவனுடையது. ஏன்? இது மாயேயம். அப்ப உலகம் மாயேயம், உடம்பு மாயேயம், அதெல்லாம் அவனுக்கு. அப்ப நமக்கு அவன் என்ன பண்ணிருக்கான்? ஃப்ரீயா கிஃப்டா கொடுத்துருக்கான். ஒழுங்கா இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு கிளம்புற வழியும் பாரு. அதை விட்டு போட்டு இல்ல இல்ல எனக்குன்னு கொடுத்துட்டாரு, நீ திரும்பிலாம் கேட்கக்கூடாது, நானே தான் வச்சுக்குவேன், நீங்க வேண்டான்னு நான் விட்டுட்டு போயிடுவார என்ன? நீ வேண்டானாலும் அவன்கிட்ட கொடுத்து தான். ஏன்? நீயா விட்டுட்டு போனா பரவாயில்ல, இல்லைன்னா அவருடைய கருணை வந்து உரியவாறு அதை செஞ்சு முடிச்சு நம்ம கூட்டு போதா இல்லையா? அப்ப இந்த உடம்புன்ற கூட்டுக்குள்ள நாம் தங்கி நிற்கிறோம். இந்த கூடு என்னுடையது அல்ல, இது அறிவுல எட்டணும். அப்ப இதுக்கான பொறுப்பு இறைவனுடையது. நான் இந்த இடத்துல தங்கி இருக்கலாம், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, நீ இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஷாம்பு போட்டுக்கலாம், சோப்பு போட்டுக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஜிம்முக்கு போகலாம், பியூட்டி பார்லர் போகலாம், வாக்கிங் போகலாம், இது மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் இது உன்னுடையது அல்ல, என்னது.
ஞாபகம் வச்சு அப்படின்னு சாமி அப்பப்போ ஞாபகப்படுத்துறாரு. என்ன அவர் ஞாபகப்படுத்துவதே இல்லை, நீங்க ஞாபகமா வச்சுக்கணும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உதவி பொருள். இது எதுக்கு கொடுக்கப்பட்டது? இறை என்கிற பொருளை பிடிக்கிற வரைக்கும் இதை வச்சுக்கன்னாரு. அதை பிடிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டது. நாம் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா, அந்த குறிக்கோளாக கொடுக்கப்பட்டதை விட்டு போட்டு நான் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை பண்ணணும், நான் இந்த உலகத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இது மாதிரி வேணும்னு நினைச்சிட்டு அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறேன். நான் வந்த வேலை அது இல்லையா? எனக்கு அதுக்காக இந்த உடம்பை இறைவன் கொடுக்கல. இதை பிடிச்சிக்க, என்னை பிடிச்சிக்கன்னா நான் என்ன பண்ணேன், அவனை விட்டு போட்டு இதை பிடிச்சிட்டு இங்கேயே இருக்கிறேன். அப்ப நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், கொடுத்த நோக்கத்தை விட்டு மாறான் நிற்கிறோன்னு தெரியுதா? உடம்பு கொடுத்த நோக்கமே நீ சாதனை செய்து பாசத்துக்குள்ள கிடக்கிற நீ இதை விட்டுட்டு என்னை நோக்கி வான்னு கொடுத்தான். நாம் என்ன பண்ணோம், நான் உன்னை நோக்கிலாம் வரமாட்டேன், நான் இது கூட தான் கிடப்பேன், எனக்கு இங்கே என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சாமிகிட்ட என்ன கேட்டுருக்குறோம். எனக்கு இது பத்தில் அதை கொடு, இது பத்தில் அதை கொடு, எனக்கு வசதியெல்லாம் பண்ணி கொடு, நான் இங்கே இருக்கிறேன். அடடே இது உனக்கு வேண்டாமடா, நீ விட்டுட்டு வாடானா, இல்லை இல்லை நான் இங்கே தான் இருப்பேன். இப்போ நாம் எங்கே நிற்கிறோம்னா தெளிவு பெறாததுனால உடம்பு கூட்டுக்குள்ள கிடப்பதில் தான் நாம் விரும்பி நிற்கிறோங்க. என்னைக்கு தெளிவு பெறுகிறோமோ அன்னைக்கு இந்த உடம்பு கூடலாம் நமக்கு வேண்டாமையா, நாங்கள் கிளம்புற வழி பார்க்கணும் புறப்பட ஆரம்பிச்சிடுமா இல்லையா? அதனால் நம் பெருமக்கள் எல்லோருமே நல்லா சிந்திச்சு பாருங்க. ஞானசம்பந்த பெருமான் 16 வயது அவருக்கு அவருடைய திருமணத்தின் பொழுது திருமணத்தில் கொண்டாந்து வைக்கிறாங்க. சாமி பார்க்குறாரு, சாமி இதுக்காயா என்னை மண்ணுக்கு கூட்டிகிட்டு வந்த, நான் உங்கள்கிட்ட சிவனேன்னு இருந்தேனா இல்லையா? என்னை போய் அங்கே இருக்கிற என்ன மறக்குமாறு இல்லாத என்ன மறக்க வைத்து மண்ணில் வந்து பிறக்க செய்த. சரி பரவாயில்ல, ஏதோ பாட்டு பாட வச்சிருக்கிறேன்னு நானும் கோயில் கோயிலாக பாடிட்டு இருந்தேன். நீ தான் பாடவும் வச்ச. 3 வயதுல ஞானத்தை கொடுத்து கோயிலுக்குள்ளே பாடினேன். பாடிட்டு இருக்கிற என்ன கொண்டாந்து இப்படி கொண்டாந்து சம்சார சாகரத்தில் கொண்டாந்து இப்படி சேர்த்திட்டியே சாமி, இது நியாயம்தானா அப்படின்னு கேட்டார். நான் ஒவ்வொரு ஊரா பாடின பாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உண்ணுது இல்லையான்னாரு. ஏன் பாடுறது நான் இல்லையா, பாட வச்சது நீயே, நீ பாட வச்சு போட்டு நீயே பாட வச்சுட்டு அந்த நெறியில நீ நிறுத்தலைன்னா உலகம் என்ன சொல்லும் பார்த்தியா? ஞானசம்பந்தர் நல்லா பாடினாரு, அவர் எங்க சிக்கிக்கிட்டா தெரியுமா? அவனுக்கு அவரே தான் பாட்டும் பாடினாரு, எங்க சிக்கினாரு? கடைசி சம்சார சாகத்தான் அவரும் சிக்கிக்கிட்டாரு. நாளைக்கு உலகம் சொல்லாடா உன்ன, பெருமானே இந்த பேர் உனக்கு வேணுமா யான்னாரு. சரி பாப்பா அப்படின்னு கூப்பிட்டார். அப்பவே அவரு திருமணம்ங்கிற பந்தம் தான் நடந்துச்சு. ஏன் வைதீக நெறியில வரக்கூடிய நீங்க திருமணம் பண்ணிக்கலினா பின்வருகிறவர்களும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று பெற்றோர்களும் சான்றோர்களும் அதை வலியுறுத்தினாங்க. சரி வேற வழியே இல்லை, சரி இந்த நெறிய பாதுகாக்கணும், அதுக்கு தானே பண்ணிக்கிறேன்னாரு. அவங்க சார்பா பண்ணிக்கிறேன்னு சொல்லி கொண்டாலும் கூட அறிவு அந்த உலக வாழ்க்கையில இல்லை அவருக்கு. அதனால பெருமாண்ட கேட்டார், பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய் தில, பெருமானை ஊரூரா பாட வச்சியே அந்த பாட்டு உண்மையாக வேண்டாமான்னாரு. ஆமாப்பா உண்மைதான், வான்னு கூட்டிகிட்டு இருப்பார். அவரு பந்தத்துக்குள்ள நுழையாமல தான் இருந்தார். நீங்க நினைத்து பாருங்க. சரி சுந்தரமூர்த்தி சாமி 2 திருமணம், 1 அல்ல 2 திருமணம், 2ம் அவர் விரும்பி செய்த திருமணம் தான். போகும்போது 2 பேரையும் கூட்டிட்டா போனாரு, நினைக்கவே இல்லைங்க. என்னையா கொடுமையா போச்சு நினைச்சு பாருங்க. யானை மேல உட்கார்ந்தோடனே சேரமான் பெருமான் நாயனாரத்தான் நினைத்தாரே ஒழிய பறவையாரையோ சங்கிலியாரையோ நினைக்கவே இல்லைங்க. அவங்களைத்தான் சாமி என் இன்னுயிராம் அன்னம் என் திருவருள் அப்படின்னு சொன்னவர். அது திருவருள் சொன்னவர் தான். அங்க யானை மேல உட்கார்ந்த உடனே சாமி கூப்பிட்டார். ஏன் வர வச்சது கூப்பிட்டு மாட்டாரா, நம்ம கிளம்பினார் அவரு. ஆனா நண்பரை மட்டும் நினைச்சுக்கிட்டார். இப்ப அவ்வளவு தூரம் வந்தவர் அப்படி போறாரு. அவங்க யாக்கை அருள்மயமான யாக்கை தான். ஆனா அவங்க அதுக்குள்ள இருக்குன்னு அவங்க விரும்பலையே, அவங்களும் கிளம்ப நினைச்சாரு. அப்பர் சாமிக்கும் அப்படித்தான். அவர் போதுன்னு நினைச்சாரு, பெருமானே என்னை கூட்டிட்டு போன்ட்டாரு, அவ்வளவுதான். மற்ற நேரம் பூரா அது பணி செய்துட்டு இருந்தாரு. ஒரு கட்டம் வரும்போது என்ன நிற்கிறாரு, போதும் பெருமானை இந்த வாழ்க்கைனாரு. சரி வாப்பான்னு கூட்டிட்டாரு. அவங்க விரும்பிய போது அங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நமக்கெல்லாம் நாங்கள் விரும்பும்போது வாழ்க்கை முடியுதா என்ன? வாய்ப்பே காணாம். கண்ணு கெட்ட தூரலைக்கு அப்படி காணல இல்லைங்களா? நினைச்சு பாருங்க. இப்ப மாணிக்க வாசகருக்கு குருநாதனா வந்த இறைவன் என்ன பண்ணாருன்னு கேட்டா, உடம்பு முழுக்க இன்பத்தை பாய்ச்சி நிரப்பிட்டாரு.
அவருக்குள்ள உடம்பு என்பது நம்மளை மாதிரி தோற்றம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள பூரா என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கொம்பு தேன் போல அருளாகி இன்பத்தை உள்ள புகுத்தி 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 எல்லாம் இன்பமா புல் பண்ணி வச்சுட்டாரு. சரிங்களா? இப்ப நமக்கு காதுல வந்துச்சுன்னா என்ன வரும்? அழுக்கு தான் வரும். மூக்கு வழியா என்ன வரும்? அழுக்கு தான் வரும். இல்லைங்களா? நமக்கு வர்றதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறதானே வெளியே வரும். காதுல மூக்குல இருந்து சளி வரும், காதுல இருந்து இது வரும், எல்லாம் அழுக்காத்தான் வரும். ஆனா மாணிக்க வாசகர் காதுல இருந்து ஏதாவது வந்துச்சுன்னா தேன் தான் வரும். ஏன்? இன்பமாகிய தேனத்தான் அதுக்குள்ள பாய்ச்சி பாய்ச்சி நிரப்பி இருக்கிறார். ஆக இன்பமே வடிவமாக நிக்கிறவர்கிட்ட போய் ஏதாவது வெளியே என்ன வரணும்? இன்பமான தேன் தான் வரணும். அதனால அவருக்கு வாயில திருவாசகம் என்னும் தேன் வந்துச்சு. நம்ம வாயில என்ன வரும்? துர்நாற்றம் தான் வரும், நல்ல நாற்றம் கூட வராது. இல்லைங்களா? அப்ப அவர்கிட்ட வெளிப்படுவது தேன். ஏன்? உள்ள இன்புட் ஆயிருக்கிறது தேன் தான் ஆயிருக்குது. அவருக்கு எற்பு துளைதோறும் ஏற்றினன் உருகுவது. அவர் உள்ளுக்குள்ள பூரா என்ன பண்ணிட்டாரு? தேனை போய் வச்சு வச்சு ஊசி போட்டு உள்ள ஏற்றிட்டாரு. உள்ள பூரா தேன்ல நிறைஞ்சிருக்குது. அதனால வெளிப்படுவது பூரா தேன். அப்படிப்பட்ட இறைவனை நினைந்தால் கசிந்து கண்ணீர் பெருகுகிற உள்ளத்தை அவருக்கு கொடுத்துட்டான் பெருமான். அந்த உடம்போடு இருக்க முடியலங்கிறாரு. அப்படிப்பட்ட யாக்கையை கொடுத்த இறைவனை பார்த்து என்ன கேட்கிறாரு? சாமி, என்னால அந்த உடம்போடு இருக்க முடியும், என்ன கூப்பிடுங்கிறாரு. நாம அழுக்குக்குள் இருந்துட்டு நமக்கு அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. அவர் இன்பம் என்கிற தேளுக்குள் இருந்துட்டு என்ன சொல்றாரு? உடம்பு என்ற கூட்டுக்குள் என்னால் இருக்க முடியல, சாமி என்னை கூப்பிடுங்கிறாரு. மண்மேல் யாக்கை விடுமாறும் உன் கடற்கே புகுமாறும். அண்ணா என்ன கடவே, சீக்கிரம் கூப்பிடியா என்ன? அவர் கூப்பிடுறாரு, சாமின்னு கேட்கிறாரு. நாம அப்படி இல்லையே, பூரா அழுக்குன்னு தெரியுது, பூரா நோயின்னு தெரியுது. எப்படியாவது நோயை சரி பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருப்பான்னு கேட்கறமே ஒழிய, இந்த நோய் பிடிச்ச உடம்பு எனக்கு வேண்டாம் தானே, கலட்டி விடு அவன் என்னைக்காவது கேட்போமா? கேட்கவே மாட்டேன். எப்படியா சரி பண்ணியா கொஞ்சம் அப்படின்னு தான் கேட்கறோம். நோயை நீக்கி கூடுன்னு தான் கேட்கறங்க ஒழிய, இந்த பிணி உடைய யாக்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல நமக்கு இன்னும் என்ன இல்லைங்க, தெளிவு கிடைக்கல நமக்கு. ஆனா பெருமக்களுக்கு அது மிக தெளிவாக உணர்ந்திருந்தார்கள். அப்ப அவங்களுக்கும் உடம்பு இருக்கிறது, நமக்கும் உடம்பு இருக்கு. அவங்க அருள் தேகம், நமக்கு மாயா தேகம். அருள் தேகத்துக்குள்ளேயே அவங்க இருக்கலையே, அவங்க அதை விட்டு வெளியே போகத்தான்னு நினைச்சாங்க. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மாயா தேகமாகி இதுல இருந்துகிட்டு அழுக்கைத்தான் நுகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் இந்த வரியில் சொன்னார். எனவே நாம் அரணுடைய உடைமை பாருங்க, வினைகளை ஈட்டியும் நுகர்ந்து வரும் நம்முடைய அறிவும் செயலும் இறைவன் இயக்கப்படி செயல்படுவன. நமக்கென்று சுதந்திரம் இல்லை. எனவே முதல்வன் வழியில் செயல்படும் அடிமைத்தன்மை உடையவர் ஆவோம். அவசியம் நல்லா கோடு போட்டு வச்சுக்கோங்க. வாய்ப்பு இருந்தால் வீட்டில் எங்காவது கண்ணில் போகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்? அப்பதான் தெரியும். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நான் சுதந்திரம் உடையவன், நான் சுதந்திரம் உடையவன் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, நமக்கு என்ன பாவமோ என்ன புண்ணியமோ அந்த வினைக்கு தக்க செயல் நம்மகிட்ட நடக்கும். வினை வழி நடக்கிறதுக்குத்தான் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய நாம் சுதந்திரம் உடையவர்கள் அல்ல. ஏன்? நாம் இறைவனுடைய அடிமை. நான் அடிமையா இருக்கிற நமக்கு சுதந்திரமாக செயல்படுத்த திறன் நம்மகிட்ட இல்லை. அதான் சொல்றாரு, வினைகளை ஈட்டியும் நுகர்ந்து வரும் நம்முடைய அறிவும் செயலும். அறிவு ஞானம், செயல் கிரியை. இறைவன் இயக்கப்படி செயல்படுவன. அறிவும் அவன் வழியாத்தான் செயல்படும், செயலும் அவன் வழியாத்தான் இருக்கும். எனவே நமக்கென்று சுதந்திரம் இல்லை. எனவே முதல்வன் வழியில் செயல்படும் அடிமைத்தன்மை உடையவர் ஆம், நாம ஆவோம். ஆம் எண்ணில் இத்தகு நிலையே உண்மை என்று உணர்ந்தால், இது சத்தியம் அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா, இறை பணியாருக்கு இந்த எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் என் அறிவு அவன் வழி இயங்குகிறது, என் கிரியை அவன் வழி இயங்குகிறது. எனவே எனக்கென்று ஒரு செயல் இல்லை, எல்லாம் இறைவன் செயலே ஆம் என்று நான் கருதி நின்றார். அவர்கள் செய்கிற எல்லா பணியும் இறைவனி தந்தார். இறைவன் பணிகளை செய்கின்ற அடியவர்க்கு எத்தணுவில் நின்றும் வினை இல்லை. அவங்க எந்த உடம்புல இருந்தாலும் சரி, அது ஓர் அறிவுடைய உடம்பா இருக்கலாம், 6 அறிவு உடம்பா இருக்கலாம். 6 அறிவுல எந்தெந்த வகையான உடம்பா இருந்தாலும் அவங்க செய்கிற செயல் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் இறைவனியாகவே மாறுகிறது. அதான் சிந்திச்சு பாருங்க. ஒரு திருக்குறிப்பு தொண்டர் துணிதான் துவைத்து கொடுத்திருந்தார், அது இறைவனி ஆயிடுச்சு.
மண்பாண்டம் தான் கொடுத்துட்டு இருந்தார், அது இறைபணி ஆயிற்று. அப்ப ஏன் மண்பாண்டம் கொடுத்து ஓடு தானே கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னா, ஓடு கொடுத்தது இறைபணி ஆயிற்று, துணி துவைத்து கொடுத்து இறைபணி ஆயிற்று. ஏன் அவங்கெல்லாம் அறிவு முழுக்க இறைவனை நினைந்தாங்க. அவர்கள் இறைவனே தலைவன், நான் அடிமை என்று உணர்ந்தாங்க. அடிமையாய் நின்று அவங்க செய்த பணியெல்லாம் இறைவனி ஆயிடுச்சு. மூர்த்தி நாயனாருடைய பணி என்ன? முதல்ல சந்தனம் அரைத்து கொடுத்து கொண்டிருந்தாரு. பின்னாடி என்ன பண்ணாரு? ஆட்சி தான் புரிந்தாரு. இறைவன் சொக்கநாதன் தான் ஆட்சி பொறுப்பு உட்காருப்பான்ட்டாரு. மதுரை மன்னனா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் மன்னனா உட்கார்ந்து அமர்ந்து ஆட்சி புரிந்ததில்ல. அடுத்த பிறவிக்கா வந்தாரு, முத்திக்கு போயிட்டாரு. ஏன்? ஆணை வழி நின்றதுனால முத்தி பேருக்கு போயிட்டாரு. இறைவன் செயல் நினைச்சாரு, அது முத்தி பேருக்கு போயிட்டாரு. நமக்கு அப்படி இல்லையே, இது நான் ஆட்சி புரிகிறேன், நான் செய்கிறேன், நான் வச்சதான் சட்டம் அப்படின்னு நம்ம அறிவு நம்மளை முன்னிறுத்துவதனால நாம் எங்கே போய் நிற்போம்? வினைக்கு தக்க செயலில் போய் நிற்போம். எனவே எந்த உடம்பில் இருந்தும் நீங்க செய்யலாம். செய்யும் போது இது இறைவன் ஆணை, இது அவனுடைய திருவருள், இது இறைவன் திருவருள் தான் என்னை செயல்படுத்துகிறது, திருவருள் என்னை இயக்குகிறது. இந்த விருப்பம் அவன் தந்தது, இந்த செயல் அவன் தந்தது, இந்த நினைப்பு, அப்படி ஒன்னொன்னே அவனது அவனது அவனதுன்னு எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு நீங்க அவன் வழி நான் நிற்கிறேன் நீங்க நின்று விட்டால் எத்தனைவில் நின்று செய்வதும் இறைவனியாகவே கருதும். அதனாலதான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நன்றாலும் நின்றாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாலும் ஒரு காலம் மறவாமை அப்படிங்கிற சொல்ல நீங்க பார்க்கணும். அவங்க நிற்பது இறைவனியாயிற்று, நடப்பது இறைவனியாயிற்று, கிடப்பது இறைவனியாயிற்று. நமக்கெல்லாம் ஏன் ஆகலன்னு கேட்டா, நான் என்கிற நினைப்புல செய்வதனால நம்ம அதை கடந்து இது திருவருள் செய்விக்கிறது, இந்த செயல் அவனாலதான் நடக்கிறது, அவன் நம்மை இயக்குகிறான், என்னுடைய செயலுக்கு இயக்குனர் ஒருத்தர் இருக்கிறார், நான் ஒரு ஆக்டர் மட்டும்தான், நீங்க ஏதாவது பாராட்டினா டைரக்டரை பாராட்டுங்கன்னு சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நாம என்ன பண்றோம்? நடிப்பு நல்லா இருக்கா, நல்லா நடிச்சிருக்கேன் அப்படி என்னத்தான் நான் நிறுத்துறேன். இல்லை எனக்கு நடிப்பே வராதியா, எல்லாம் டைரக்டர் சொல்லி கொடுத்தது, அவர் தான் இப்படி சிரினாரு, இப்படி உட்காருனாரு, இப்படி கொஞ்சம் அசையினாரு, நான் செஞ்சேன், நல்லா இருக்குன்னு இதை பூரா அவருக்கு சொல்லுங்கன்னு நான் எஸ்கேப் ஆகணுமா இல்லையா? அதை விட்டு என்ன பண்றேன்? நம்ம ஆக்டிங் எப்படி இருக்குது, அருமை அப்படின்னு பாராட்ட பூரா நான் வச்சுக்கிறேன். அப்ப அவன் திரை மறைவில் இருந்து இயக்குகிற அந்த இயக்குனனுக்கு கொடுக்காம அந்த பேரை நான் வைத்துக் கொள்கிறேன். அது என்னுடைய முனைப்பு காரணமாக. என்கிட்ட முனைப்பு போயிடுச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்? நீங்க என்ன பாராட்டு, நீங்க என்னதான் டைரக்டர் சொன்னாலும் நீங்க தான் சார் அதை உள் வாங்கி கொண்டு வெளிப்படுத்துனீங்க. அட என் அறிவே இல்லையா, அவர் சொன்னாரியா, இதுக்கு எத்தனை டேக் ஆச்சு உனக்கு தெரியுமா? உனக்கு நீ ஸ்கிரீன்ல ஒரே தடவை பார்த்துட்ட, அவர் 10 தடவை சொல்லி கொடுத்தாரு, சொல்லி ஏற வேலை ஓங்கி அடிச்சு போட்டாரு, ஏன்னா அடிச்சுட்டு இருக்கிற அப்படி பிடிச்சி நான் தட்டி தான் நடிச்சேன், அதெல்லாம் உனக்கு தெரியாதியா, நான் இந்த நடிப்பு என் திறமை இல்லை, என்னுடைய குருநாதன் வெளிப்படுத்தியது நீங்க கையை காட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப உலகம் உங்களை பாராட்டும் போதெல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது, நாம் ஒன்லி ஆக்டர் தான், பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறாரு, டைரக்டர் பாருங்க அப்படின்னு போய் கையை காட்டி நின்றுட்டா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு காமெடி ரோல் கொடுத்துருக்கிறாரா, ஹீரோ ரோல் கொடுத்துருக்கிறாரா, வில்லன் ரோல் கொடுத்துருக்கிறாரா, எதுக்கு என்ன சார் பண்றது? நல்லவன் தான், ஆனா இந்த ரோல் வில்லவனா போயிடுச்சு சரிங்களா? மோசமானவர் தான், அவர் ஹீரோ ரோல் கொடுத்துட்டாரு, அது அவர் ஹீரோ. அங்க கேட்க வேண்டிய சமாச்சாரம் எந்த கேட்டா பண்ணுது? எனக்கு கொடுத்த ரோலை நான் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கிறேன், அவளாம் என்னுடைய செயல் இல்லை, இது எனக்கான அத்தனையும் அவனுடையது என்று நானா ஒப்புவிக்கணும். யாரோ ஒப்புவிப்பது இல்லைங்க, எனக்கான செயலை நான் ஒப்புவிக்கணும். பெருமானே உன்னுடைய கருணை என்னை இயக்குகிறது என்று நான் உணர்ந்து நின்று விட்டால் எனக்கு பின்வருகிற வினைகள் எனக்கு இல்லை. அதான் சொல்றாரு பாருங்க. எனவே எத்தனுவில் நின்றால் இறைபணியாருக்கு, இறைபணிகளை செய்கின்ற அடியவருக்கு எத்தனுவில் நின்றும் வினையில்லை. அவர் எந்த உடம்பில் நின்று எந்த செயலை செய்தாலும் அவற்றால் உண்டாகும் பந்தம் இல்லை. ஏன்? முச்செய்வினையும் தருவான் முன் செய்த பிராரத்த வினையும் அதனை கூட்டுவிக்கின்ற இறைவன் முன்னிலையில் உடல் அளவாய் கழியும். அதாவது முன்வினை என்பது பிராரத்த வினையாக வரும்போது ஊழ்வினை என்று உடல் உள்ளாக கழியுமே அன்றி அது தொடராதுனர். எனவே சஞ்சித வினை இங்கே சொல்ல சஞ்சித வினை தீக்க செய்த மாத்திரையே எரி சேர்த்த வித்து போல கெட்டு ஒழிதலின் இங்கு ஈண்டு முச்செய்வினை என்றது எப்படி கோடலால் பிராரத்த வினை மேலாயிற்று. எனவே இங்கு முச்செய்வினை என்பது சஞ்சிதத்தை குறிக்காது,
கொண்டு வந்த வினையை குறித்ததுனார். எப்படி சொல்றீங்கன்னா, தீக்கை 8ஆம் நூற்பாவிலே நிகழ்ந்துருச்சு. குருநாதன் 8ஆம் நூற்பாவிலே தீக்கை கொடுக்கும் போதே சஞ்சித வினையெல்லாம் எரிந்து சாம்பலாச்சு. அப்ப இங்க வினை என்று சொல்லப்பட்டது கொண்டு வந்த வினையை குறிக்குமே அன்றி இது வேற ஒன்றை குறிக்காது என்பதை இந்த பகுதியில எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த வெண்பாவின் வழி நமக்கு உணர்த்துகிற செய்தியை அப்படியே கொடுத்துருக்கிறாருங்க. ஒரு சின்ன பத்தி தான், நீங்க அப்படியே பார்த்து கொள்ளுங்க. இது விளக்கம் வேண்டியதுதான், ஐயா விளக்கமா கொடுத்துருக்கிறார். சிவனுடைய அறிவே அன்றி உயிராகிய தனக்கு தனி அறிவு இல்லை என்றும், சிவனுடைய செய்கையே அன்றி தனக்கு தனியாக செயல் இல்லை என்றும் உணர்ந்து சிவபெருமான் திருவடி ஞான பரப்பினும் அடங்கி பேரின்பத்தை பெற்றேன் என்று கருத வேண்டும். திருவடி ஞான பரப்பில் இல்லாமல் விட்டு நீங்கினால் உலக வாதனை வந்து தாக்கும். அது தாக்கவே விருப்பு வெறுப்பு தோன்றும். அவை தோன்றவே பிறவிக்கு காரணமாகிய பெத்த நிலை மீண்டும் தோன்றும். எனவே இவ்வாறு வாராதிருக்க இறை பணியில் சரியாது நிற்றல் வேண்டும். எல்லாம் அவனால் நடைபெறுகிறது, எல்லாம் அவனால் நடைபெறுகிறது என்பதுதான் இறைபணியில் நிற்றலுக்கு பொருள் சொல்லிட்டார். நீ அடுத்து கீழே ஒரு குறிப்பு பாருங்க. இறைவனி நின்றால் உடம்போடு கூடி நிற்கும் போது அனுபவித்திற்கு வேண்டப்படும் நுகர்வினையும் அது பற்றி வரும் எதிர்வினையாக ஆகாமியும் வந்து சேரமாட்டா. நீங்க எல்லாம் அவனால நடக்கு நினைச்சு நின்றுட்டீங்கன்னா புதிய வினை உங்க கணக்குல சேராது. புதிய நோட்டை போட வேண்டிய வேலையும் இல்லை, அக்கௌண்ட்ஸ் போயிருக்கள் அதெல்லாம் மொத்தமும் அல்ல அவர் கணக்கு போயிடும். இது வந்து நம்ம கணக்கு வராது. எனவே வினைகளை நுகர்வதற்கும் ஈட்டுவதற்கும் கருவியாகிய மெய் வாய் முதலிய இந்திரியங்கள் சிவபெருமானுடைய உடைமையாகிய மாயையினால் ஆனவை. எனவே மாயேயம் அன்றி உயிராகிய நாம் ஆவன அல்ல. இந்த இந்திரியங்களை செயல்படுத்துதலும் சிவபெருமான் வயத்தனாக அல்லாமல் உயிராகிய தம் வயத்தன அல்ல. செவி வாய் கண் முதலிய இந்திரியங்கள் நுகர்வனவற்றுக்கு ஆதாரமாக உடல் கருவி உலகம் நுகர் பொருள், அதாவது தன்கரண புவன போகம் ஆகியனவும் மாயேயமே அல்லாமல் நாம் அல்ல. அவை தொழில்படுவதும் அச்சிவருமான் வயத்தால் அன்றி நம் வயத்தன அல்ல. அவற்றோடு கூடி நின்று வினைகளை ஈட்டி நுகர்ந்து வருகிற யாமும் சிவபெருமான் அறியுமாறு செய்தாலன்றி செய்ய இயலாது. எனவே நம்முடைய அறிவும் அவன் அறிவித்தாலன்றி அறியக்கூடியதல்ல. எனவே சிவபெருமான் அருள்வழி நிற்கும் தன்மை உடையும் அன்றி தனித்து நிற்கும் தன்மை உடையும் அல்லோம். அதுதான் நம்ம அறிவுல தங்க வேண்டிய செய்தி தாங்க. நாம சிவபெருமானின் வழி நிற்றலுக்கு உரியவர்களே அன்றி தனித்து நிற்கும் தகுதி நமக்கு எந்த காலத்தும் இல்லை என்பதை உணர வேண்டும். இவ்வாறு உள்ளபடி உணர்ந்து சிவபெருமான் அருள்வழி நின்று செய்யும் செயலாக கண்டு கொண்டிருந்தால் இத்தகைய இறைவனியாக இந்த மேலே சொல்லப்பட்ட மாதிரி நிற்கக்கூடிய யார் அவருக்கு அடிமைத்திறம், இத்தகைய இறைவனி உடையவருக்கு அடிமைத்திறம் உடையார் எவ்வுடம்பில் நின்று எவ்வினையை செய்தாலும் அவ்வினைகள் அவருக்கு பந்தமாக மாட்டான். எதிர் வினை, அதாவது ஆகாமையும் கொண்டு வருவதாகிய நுகர்வினையும் இறைவன் முன்னணி உடம்பு அனுபவமாக கழியும். எனவே ஏனையோருக்கு போல துன்பம் தராது. முன் செய்த வினை ஞானாசிரியருடைய அத்துவ சுத்தி செய்து தீக்கை செய்யும்போது வருத்த வித்து போல பயனற்று போயிற்று. எனவே நுகர்வினை, அதாவது பிராரத்த வினை உடல் நுகர்ச்சியாக கழிந்தது. எதிர்வினை வாராமல் காக்க பெற்றது. எப்ப எல்லாம் அவன் செயல் என்று கருதி நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்க கணக்குல புதிய வினைகள் வாராது. பழவினைகள் குருநாதர் தீக்கில நீக்கிடுவாரு. கொண்டு வந்த வினை உடம்பு இருக்க வரைக்கும் நுகர்ந்து தொலைக்கப்படும். அப்படி தொலைக்கப்படும் போது வருகிற இன்பம் திருவருள் தந்தது, ஒரு துன்பம் திருவருள் தந்தது. எனவே வருவது இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் இது இறைவன் தந்தது, இறைவன் தந்தது, இறைவன் தந்தது என்று ஒன்றொன்றை நுகர மேல்வினைகள் வாராது. நீங்க திருவருள் தந்தது நினைக்காம இவர் கொடுத்தாரு அவர் கொடுத்தாரு அவர் செய்தார் நினைச்சீங்கன்னா கணக்கு எழுதப்படும். அப்ப நீங்க என்ன கணக்கு வைக்கணும்? ஒன்றை மறந்துடாதீங்க. ரொம்ப ஆழமான நுட்பம் என்னன்னா, என்னை இயக்குவது திருவருள், என்னை இயக்குவது திருவருள். நான் செய்யற செயல்களை யார் காரணம்? திருவருள். அப்படி எப்ப அந்த இடத்துல நான் போய் நிக்கிறனோ அப்ப என் எதிரில் இருந்து இயக்குவதும் திருவருள் தான் அப்படின்னு நினைக்கணும். என்னை இயக்குவது மட்டும் திருவருள்,
உங்களை இயக்கம் மட்டும் நீங்க தான் இயங்கிறீங்க. அப்ப நீங்க எனக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னா நீ செஞ்ச அவன் செஞ்ச நான் கருதுனா அதுக்கு பேர் திருவருள் இல்லைங்க. என்னை இயக்குவது போல உங்களையும் திருவருள் தான் இயக்குகிறது. எனக்கு இந்த இன்பம் வர வேண்டும் என்று அவர் வழி இறைவன் தந்திருக்கிறான். எனக்கு துன்பம் வரணும் இருக்குது, இறைவன் அவர் வழி இந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறான். எனவே கொடுத்தவர் அவரா இருந்தாலும் அனுப்பிட்டவர் நம்பால் தான் அமைச்சிருக்கிறாரு. எனவே நம்ம வினையை காணணுடைய வினையை கொடுக்கிற ஆளை பார்க்க கூடாது. ஏன் அவர் தபால்காரர் மட்டும்தான். ஃப்ரம் சிவம் டு நாம நடுவில் இருக்கிற போஸ்ட்மேன் தான் வந்து கொடுக்குற ஆட்கள். நீங்க ஆட்களை பார்த்து போட்டு ஃப்ரம் அட்ரஸை மறந்துடக்கூடாது. எனவே எந்த வினைக்கும் ஃப்ரம் ஒன்று இருக்கிறது. அது சிவம் அனுப்புனாக்கா வரும், வேற யாரும் அனுப்ப முடியாது. ஏன் அவர் தான் ஹோல்சேல் டீலர். மொத்த சம்பாதிச்சதை எடுத்து பேக் பண்ணி நம்ம அட்ரஸை போட்டுவிட்டு நம்ம அட்ரஸ் மாற மாற வீட்டு என்ன மாற்றி மாற்றி போட்டு தவறாமல் இடத்துக்கு சேர்த்தது அவர் தான். அந்த வீட்டில் இருந்து எங்கே போயிட்டாருங்க போயிட்டாரு அப்படின்லாம் இல்லை. நம்மால் தபால் போடும்போது நம்ம இப்போ வீடு மாற்றிருந்தா அட்ரஸ் அப்டேட் பண்ணி அனுப்பிச்சுட்டுருவார். இவன் வீடு மாற்றிருக்கா அங்கே போயார். நீங்கள் தமிழ்நாட்டில் விட்டு சிங்கப்பூர் வந்தால் விளையாட தப்பிச்செல்லாம் என்ன அங்கே வேற மாதிரி சிக்குவோம், இங்கே வேற மாதிரி வந்து சிக்குவோம். வேற மொத்தத்தில் நம்ம வினை எங்கே போனால் நம்ம கூட தான் வரும். எனவே வினையை கொடுப்பவன் இறைவன், நுகர்பவர்கள் நாம். அப்போ நம்ம தெளிவில் இருக்கணும். கொடுக்கிற உரிமை வேற யாருக்கும் இல்லை. எனக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கறது உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்க எனக்கு ரைட்ஸ் இல்லை. அப்போ எனக்கு கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? என்னுடைய பெருமான்ட்டு இருக்குது. எனக்கு இன்பம் தரும் நினைக்கும் போது ஒரு ஆளை தேர்வு பண்ணான். சரி இவன் வழியா கொடுக்கட்டும், இவன் வழியா கொடு அப்படி ஒரு ஆளை தேர்வு செய்து கொடுப்பது அவன் வேலையா இருக்குது. நான் என்ன பண்றேன், அந்த இன்ப நுகர்ச்சி கூடும்போது அவன் தந்ததுன்னு நினைக்காம இவர் தந்தாது இவர் தந்தா அங்கதான் சிக்கிறது. நான் இவர் தந்தார் நினைக்கும் போது இன்பமா இருக்குது. அப்ப துன்பம் வரும்போது இவர் தந்தா நினைச்சு அது மேல வெறுப்பு வருது இல்லையா? இந்த விருப்பும் வெறுப்பும் தான் மேலை வினைக்கு வித்தாகிறது. எனவே வினையில சிக்காமல் இருக்குன்னா யாரு உங்களுக்கு எது செய்தாலும் திருவருள் கருதுங்க. நீங்க யாருக்கு செய்தாலும் திருவருள் செய்யும். எனவே திருவருள் செய்வித்தது என்று நீங்க செய்யணும். உங்களுக்கு எது நடந்தாலும் திருவருள் தந்தது என்று கருதுனா வினை பந்தத்தை விட்டு வெளியே போகலாம். இல்லைன்னா வினை கணக்குல சிக்கி கொண்டுதாங்க இருப்போம். தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் தடுமாறி கொண்டுதான் இருப்போம் என்பதை மட்டும் சொல்லி ஒரு தேநீர் பருகிட்டு வந்து மீண்டும் சிந்திப்போம் என்று சொல்லி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தேநீர் பிறகு மீண்டும் சிந்திப்போம்.